இலைய பார்த்து சாப்பிடு வருண். எங்க இருக்கு உன் நினைப்பு? கல்யாணமாகி 2வது நாள் நினப்பு எங்க இருக்கும்? நீங்க வாய முடுங்க. அப்புறம் எப்படி சாப்பிடுறது? வருண் குபீரென சிரித்து விட்டான். புறையேறி விட்டது. தண்ணீர் தந்து தலையில் தட்டினாள் நந்தினி. அன்னபூரணிக்கு அவமானமாகிவிட்டது. அரைகுறையாக சாப்பிட்டு விட்டு எழுந்தாள். அத்தை, நீங்க சரியா சாப்பிடலையே. உன் சமையல் ரொம்ப சுமார்தான். இன்னும் உன்னை நீ வளர்த்துக்கணும். போய்விட்டாள். அவள் போனதும், ஏண்டா சமையல் நல்லாலையா மகனை கேட்டார் பெரியசாமி. இது மாதிரி ஒரு சாப்பாட்ட என் ஆயுள்ள நான் சாப்பிட்டதே இல்லப்பா. உன் சாப்பாட சாப்பிட்டு நாக்கு செத்தாச்சு. பாத்தியாமா? வருண், பூரணி குரல் கேட்டது. வர்றம்மா. எழுந்து ஓடினான். வாமா, நம்ம 2 பேருமா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏமா, நான் அவசரப்பட்டு உன்னை சகதியில தள்ளிட்டேனா? யாருப்பா அப்படி சொன்னது? என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுத்துது தாயி. நீங்க இப்படி சீரியஸா இருந்தா எனக்கு பிடிக்கல. உங்க நகைச்சுவை உணர்வு எந்த காரணத்தை கொண்டு போக கூடாது. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அதுதான்ப்பா. ஏமா? குரலை தலைத்து கொண்டார். என்னப்பா? அனிதா கோஸ் நீதானே? நான் நீங்க நினைச்சா நான், இல்லைன்னா இல்ல. என்கிட்ட கூட புதிராமா? நானே ஒரு புதிர் தான்ப்பா. விடுவிக்கிற வேலைய அத்தை கிட்ட விட்டுருங்க. அதே நேரம் அம்மா எதிரே வருண் இருந்தான். நீ மாறிட்டியா வருண்? அம்மா, ஒரு ராத்திரியில உன்னை அவ மாத்திட்டாளா? ஏமா இது மாதிரி கேக்குற? உனக்கு புரியாத ஒன்ன நேத்திக்கு அனுபவபூர்வமா அவகிட்ட புரிஞ்சுக்கிட்ட உடனே புத்தி மாறுதா? வருண் பேசவில்லை. அறுவடைக்கு கொஞ்ச நாள் போகட்டும்னு நான் சொன்னேன். நீ அவசரப்பட்டு விதைச்சாச்சு. சரி, இதையெல்லாம் உன்கிட்ட நான் பேசுறது அத்தனை நாகரிகம் இல்ல. தேக மோகத்துல உன் கம்பீரம் நழுவ கூடாது வருண். என் மேல உனக்கு நம்பிக்கை அவ்வளவுதானாமா? இல்லப்பா, உன்னை ஆளாக்குனவன் நான். எச்சரிக்க வேண்டியது என் கடமை. எதுக்காக இந்த திடீர் பாடம்? அவ எதிரே உங்க அப்பா ஏடா கூடமா உளறிட்டே இருக்கார். நீயும் சிரிக்கிற. அவளுக்கு என் மேல என்ன மரியாதை மிஞ்சு வருண்? அதுக்கா உனக்கு கோபம்? அத நான் பெருசா எடுத்துக்கல. இதெல்லாம் ஆரம்பம். போக போக பூதாகரமா வளரும். உன்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி உயிருக்குயிரா என் நெஞ்சில வச்சிருக்கேன். பறி கொடுக்க நான் விரும்பல. ஏமா ஏதேதோ பேசுற? எனக்கு இந்த பாதிப்பு ஏன்னு நீ கேட்கல வருண். சொல்லுமா. எங்க அண்ணே தாய் தகப்பன் மேல உயிரா இருந்தான். ஒருத்தி வந்ததும் அவங்கள வீதிக்கு கொண்டு வந்துட்டான். அந்த கதி எங்களுக்கும் வரக்கூடாதுன்னு பயப்படுறேனா? அம்மா, ஆமாப்பா. அதனால தான் உத்தியோகம், படிப்பு, எந்த திறமையும் இல்லாத ஒரு பெண்ணை உன் மனைவியா தேர்ந்தெடுத்தேன். திறமை இருந்தா திமிர் வருமாமா? நிச்சயமா. மேதா விலாசம் மீற சொல்லும். விலங்குகளை உடைச்சிட்டு வெளியே வர சொல்லும். என் காலில் என்னால நிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை தலைகளை நொறுக்கும். இதுதானமா பெண் விடுதலை? நிச்சயமா. அப்படின்னா என் மனைவி மட்டும் அடிமையாவே வாழணும்னு நீ ஆசைப்படுறியா? அன்னபூரணி அந்த கேள்வியில் அதிர்ந்து போனாள். வருண், என்ன பார்த்தா இந்த கேள்வியை நீ கேக்குற? ஓ எண்ணத்தை நான் திருப்பி உச்சரிச்சா அது தப்பாமா? இல்லப்பா, உரிமைகளை தந்தோம்னா உருவாக்குனவங்களையே உதறி தள்ளுவா பெண். அதனால தான் திறமைய நான் தேர்ந்தெடுக்கல. அப்ப நீ அப்பா கூட? அதுக்கும் பதில் வச்சிருக்கேன் வருண். உங்க அப்பா ஒரு அனாதை. உறவுன்னு சொல்லிக்க அவருக்கு யாரும் இல்ல. அவர் மனிதர்கள்னு யாரும் இருந்திருந்தா நான் அலட்சியப்படுத்த மாட்டேன் ஒரு நாளும். நந்தினி நல்லவளாத்தனமா இருக்கா? தொடரட்டும். இந்த பணிவும் பவியமும் எப்பவும் அவகிட்ட இருக்கான்னு நான் பார்க்கணும். இருக்கும், நான் நம்புறேன். அது உறுதியா எனக்கு தெரியற வரைக்கும் நான் அவகிட்ட கண்டிப்பா தான் இருப்பேன். நீயும் என் சொல்ல மீறக்கூடாது. எனக்கு தான் ஆதரவா இருக்கணும். அப்பா, அவரை யார் கணக்குல எடுத்தது? விடு. வெளியே வந்தால் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் பெரியசாமியும் நந்தினியும். இதென்ன பழக்கம்? ஏன் அத்தை? அவர் உனக்கு மாமனார். சமத்துக்கு சமம் அவர் எதிரே உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன அர்த்தம்? நல்லால. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு போகட்டும். நாளையில இருந்து எல்லாரும் சாப்பிட்ட பின்னால்தான் நீ சாப்பிடணும். சரி அத்தை. பெரியசாமி பற்களை கடித்தபடி வேதனையோடு நந்தினியை பார்க்க, நந்தினி நாக்கை துருத்தி அவரை பார்த்து குறும்பாக கண்ணடித்தாள். 15 நாட்கள் ஓடிவிட அன்றைக்கு வருண் டியூட்டியில் சேரும் நாள். அன்னபூரணி ஏற்கனவே சேர்ந்து விட்டாள். காலை சீக்கிரமே எழுந்து பரபரப்பாக இயங்கி இருவருக்கும் வேண்டியதை தயார் செய்தாள் நந்தினி. அன்னபூரணிக்கு கட்ட வேண்டிய உடைகளிலிருந்து ஹாட்கேஸில் சாப்பாடு, டிஃபன் வரை சகலமும் தயார் செய்து வைத்தாள். பூரணி புறப்பட்டு விட்டாள். என் செருப்பை எடுத்து போடு. அதை துடைத்து காலடியில் கொண்டு வந்து வைத்தாள் நந்தினி. பகல்ல மசமசன்னு தூங்காத. உடம்புல சத போடும். வீட்டை தொடச்சு சுத்தமா வச்சுக்கோ, புரியுதா? சரி அத்தை.
வருணும் புறப்பட்டு விட்டான். அவன் வண்டியில் பூரணி ஏறிக்கொள்ள தெருக்கோடியில் அது மறையும் வரை கையசைத்தாள் நந்தினி. வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. நந்தினியின் அப்பா இறங்கி வந்தார். வாங்க சம்பந்தி. பெரியசாமி வரவேற்றார். உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமா? பரவாயில்ல, என் மாமனார் இருக்கும்போதே நீங்க பேசலாம். அது அந்த விஷயமா? இவருக்கு இனி மறைக்க வேண்டாம், தெரியட்டும். நீங்க வேணா பேசுங்கம்மா, நான் உள்ள போயிடுறேன். இல்லப்பா, உங்களுக்கு தெரியாம என்ன ரகசியம்? நான் தான் அனிதா கோஸ். நினைச்சேம்மா. ஆபீஸ் வேலை தவிர ஒரு பிரபல பத்திரிகையில பகுதி நேர நிருபரா இருக்கேன். தவிர மகளிர் இயக்கம் ஒண்ணுல மெம்பர். இப்ப வந்த விஷயத்த சொல்லுங்கப்பா. உன் நாவல் வேரின் விவரங்கள் ராஜா அண்ணாமலை செட்டியார் பரிசா வாங்கி இருக்குமா? தகவல் காலையில தான் வந்தது. அப்படியா? உற்சாகமாக துள்ளிவிட்டாள் நந்தினி. உன்னை பார்க்கணும்னு சாயங்காலம் கமிட்டில ஆட்கள் வராங்களாம். செப்டம்பர் 30ஆம் தேதி பரிசளிப்பு விழா ராஜா அண்ணாமலை மன்றத்துல. பெரியசாமி மெய்சிலிர்த்து போய் நின்றார். அம்மாடி, என்னப்பா இத்தனை திறமைகளை உன்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு மருமகளா நீ வரணுமா? உன் செருப்புக்கு சமமாயிட்டா அன்னபூரணி. அவ செருப்ப நீ துடைக்கிறியேமா? தப்பு இல்லப்பா. அகாடமி அவார்ட் வாங்கினது கதாசிரியை அனிதா கோஸ். செருப்பு துடைச்சு போட்டது உங்க மருமகள் நந்தினி. 2 பேரும் ஒண்ணுதானேமா? இல்லப்பா, அது திறமைக்கு என் கலை உணர்வுக்கு கிடைச்ச அங்கீகாரம். அத குடும்பத்தோட ஏன் குழப்பணும்? இங்க வருண் என் கணவர். அவரை பெத்த தாய் எனக்கும் தாய் தான். காலை பிடிச்சு விட்டாலும் புண்ணியந்தான். ஏமா இந்த 2 முகங்கள்? கேளுங்க சம்பந்தி, நான் பல முறை கேட்டு தோத்தாச்சு. சொல்லுவேன், உரிய நேரம் வரும்போது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே உறக்க சொல்லுவேன். சரிம்மா, சாயங்காலம் நீ போயிட்டு வந்துரு. வேணாம், அத்தை வருவாங்க. அவ வந்தா நான் பாத்துக்கிறேன். அப்பா, இப்பவே நான் அகாடமில பார்த்து பேசிடுறேன். அம்மா, பரிசளிப்பு விழாவுக்கு நீ போய்த்தானே ஆகணும். அதுவும் சாயங்காலம் நடக்குமே. அத அப்ப தீர்மானிச்சுக்கலாம். நான் எங்க அப்பா கூட போயிட்டு வந்துடுறேன். அப்பாவுடன் வெளிப்பட்டாள் நந்தினி. அம்மாடி, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாளா அந்த ராட்சசி. மோசம் பாசம் இதெல்லாம் நம்ம பார்வையை பொறுத்த விஷயம்பா. பாக்குற பார்வை சரியா இருந்தா எதிலும் கோளாறு வராது. வீட்டு வேலைகளை பார்த்துட்டு உன் பொது வாழ்க்கை சமூக சேவையில உன்னால ஈடுபட முடியுமாமா? நிச்சயம் முடியும், ஈடுபடணும். இங்க பல பெண்கள் கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டா, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா தலையில இல்லாத கிரீடத்தை சுமந்துட்டு தன்னை ரொம்ப உயர்வா நினைக்கிறாங்க. அது தப்பு. உன் குடும்பம் வேற, தொழில் வேற. குடும்பத்துல தொழில கலக்க வேண்டாம். வெறும் தாயா, சகோதரியா, மனைவியா, மகளா வாழப்பாரு. முடியணுமேமா? முடியும்பா. நான் தான் பிரபல அனிதா கோஸ்னு வெளியில சொல்லிட்டு நீங்க எனக்கு வரன் தேடி இருந்தா வருணை விட வசதியா, அழகா, பணக்காரனா ஒருத்தன் வாய்ச்சிருக்க கூடும், மறுக்கலனா. ஆனா பிரச்சனைகள் வாழ்க்கையில வராமலா இருக்கும்? இப்ப மட்டும் இல்லையாமா? இருக்குப்பா. 4 சுவத்துக்குள்ள ஏற்படுற சராசரி மாமியார் மருமகள் பிரச்சனை தீவிரம் குறைவு. ஆனா புகழ்பெற்ற ஒரு பெண்மணி தன் மனைவியா இருக்கும்போது எந்த ஒரு கணவனுக்கும் ஈகோ வரும். அந்த ஈகோ பல புயல்களை உருவாக்கும். எவனும் பேச வேண்டி வரும். குடும்பம் உடையும். உன்னை பத்தி நீ வருண் கிட்ட சொல்லிட்ட இல்லையா? அவனுக்கு மட்டும் ஈகோ வராதா? இப்ப வர வாய்ப்பே இல்ல. இத்தனை இருந்தும் எங்க அம்மா கிட்ட ஏன் இவ அடங்கி நடக்கிறான்னு கேள்வி வரும். கேள்வியை தொடர்ந்து கவலை வரும். ஆனா என் மேல ஆத்திரம் மட்டும் வராது. அனுதாபம் தான் உண்டாகும். சம்பாதிக்கிற பெண்ணுக்கு திமிரும் அகம்பாவமும் இருந்தே தீரணும்னு அவசியம் இல்லையே. என்னவோமா, உன்னோட வாதங்கள் சரியா இருக்கு. நடைமுறையில எத்தனை நாளைக்கு இத மூடி மறைக்க முடியும்னு தெரியல. அவசியம் இல்ல. உரிய காலம் வந்தா உடைச்சிடலாம். உரிய காலம்னா அத நான் தான்ப்பா தீர்மானிக்கணும். நிச்சயமா தீர்மானிப்பேன். அப்பா ஒன்றும் சொல்லவில்லை. நந்தினி எது செய்தாலும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவருக்குண்டு. அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கும் உண்டாக வேண்டுமே என்று கவலைப்பட்டார். அனிதா கோஸ் அண்ணாமலை செட்டியார் பரிசு வாங்கி இருக்கலாமே. அன்றைய லேடிஸ் கிளப் மீட்டிங்கில் முதலில் தொடங்கினாள் வசுமதி. ஆமா, டிவில சொன்னாங்க. அனிதா கோஸ் மாதிரி ஒரு அற்புதமான பெண் இருக்கவே முடியாது. எத்தனை நடவடிக்கைகள். அவளுக்கு தெரியாத கலையே இல்ல. எல்லாத்துலயும் முன்னணியில நிக்கிறா. நம்ம பிரசிடென்ட் மருமகள் மாதிரியே இருக்கா அனிதா கோஸ். அன்னபூரணி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஏன் பிரசிடென்ட் ஜி, உங்க நந்தினிக்கு அனிதா கோஸ் ஏதாவது உறவா? அப்படியே உரிச்சு வச்சிருக்கு முகஜாட. கேட்டேன், இல்லேன்னு சொன்னா நந்தினி. ஒரே முகஜாடையில உலகத்துல 7 பேர் இருப்பாங்களாமே. பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். நீங்க கூட சகலகலா வள்ளியா ஒரு திறமைசாலியான மருமகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். இப்படி கிச்சன் தவிர உலகமே தெரியாத ஒரு சாதாரண பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாம். அன்னபூரணி ஒன்றும் பேசவில்லை.
அனிதா கோசுக்கு நாளைக்கு கல்யாணமானா அந்த உறவுகள் நெஞ்ச நிமிர்த்திட்டு நடக்கலாம். ஆனா மருமகளை மாமியார் அடக்கி வீட்டுக்குள்ள உட்கார வைக்க முடியாதே. அத்தனை திறமைசாலியோட சமூக உயரம் பார்த்தா ஒரு பயம் வராதா? பிரசிடென்ட் ஜிக்கு தன்னை விட தன் மருமகள் எந்த விதத்திலையும் உயர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு ஈகோ. சவுக்கடி பட்டது போல நிமிர்ந்தாள் அன்னபூரணி. நான் அப்படி சொல்லல. சொன்னா தானா இந்த காலத்துல குறைவான படிப்பும் வேலைக்கு போகாத பெண் வேணும்னு யாரும் கேக்குறது இல்லையே. நீங்க மட்டும் ஏன் இதுக்கு விதிவிலக்கு? காரணம் என்ன? நானும் என் பிள்ளையும் வேலைக்கு போறோம். வீட்டை நிர்வகிக்க ஆள் இல்ல. உங்க கணவர் இல்லையா? கேட்ட சங்கரியை முறைத்தாள் அன்னபூரணி. நீங்க கட்டாய ஓய்வு வாங்கிட்டு வீட்ல இருந்தா உங்க மருமக வேலைக்கு போக முடியாதா? அப்படி என்ன அவசியம்? நாளைக்கு உங்க சந்ததிகளுக்கு ஒரு தெளிவான தாய தவற விட்டுட்டீங்களே. அன்னபூரணிக்கு அவர்களது நேரடி தாக்குதல் எரிச்சலை மூட்டியது. ஏன் என் மருமகளுக்கு என்ன குறைச்சல்? பார்க்க லட்சணமா இருக்கா, மத்தபடி எல்லாமே குறைச்சல். என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டா. பணிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதுமா? சரி, இப்ப என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, தேர்ந்தெடுத்தேன். வாழ்க்கையில எல்லா ருசியும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. போகட்டும். அகாடமில இருந்து நம்ம கிளப்புக்கு அழைப்பு வந்திருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் அண்ணாமலை மன்றத்துல அனிதா கோஸ் பரிசு வாங்குறா. 2 பேருக்கு அனுமதி. வர்றீங்களா பிரசிடென்ட் ஜி? வர்றேன். அது மட்டும் இல்ல, நம்ம லேடிஸ் கிளப்ல அடுத்த மாசம் விருந்தினரா அனிதா கோஸ கூப்பிடலாமா? நானே நினைச்சேன் என்றாள் அன்னபூரணி. அப்படின்னா இந்த விழால தனியா அனிதாவை சந்திக்க முடிஞ்சா விவரத்தை காதுல போட்டு வைக்கலாம். அன்னபூரணி அன்று அரை நாள் அலுவலகத்துக்கு லீவு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டாள். செக்ரட்டரியை நேராக 4 மணிக்கு தன் வீட்டுக்கே வர சொல்லிவிட்டாள். சாப்பாடு எடுத்து வைத்தாள் நந்தினி. சாயங்காலம் ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு போறேனா, திரும்ப லேட் ஆகும். சரி அத்தை. அங்க என்னன்னு கேட்க மாட்டியா? அவசியம்னா நீங்க சொல்லுவீங்களேன்னு கேட்கல. அங்க அனிதா கோஸ் பரிசு வாங்குறாளாம். ஓஹோ, அனிதா கோஸ் எழுதின நாவல்களை நீ படிச்சிருக்கியா? எனக்கு அதுல எல்லாம் ஆர்வம் இல்ல. உனக்கு எதையும் கத்துக்கணும்னு தோணலையா? ஓ இயல்பே அப்படித்தானா? நந்தினி பேசவில்லை. போன் அடித்தது. அன்னபூரணி போய் எடுத்தாள். நந்தினி. நந்தினி இருக்கா? நான் அன்னபூரணி பேசுறேன். நான் நந்தினியோட அப்பா பேசுறேன். அவ அம்மாவுக்கு உடம்பு முடியல, நந்தினிய பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றா. இன்னைக்கு ஒரு நாள் அனுப்பி வைக்க முடியுமா? என்ன உடம்புக்கு? வெறும் குளிர்ஜுரம். எப்ப அனுப்பணும்? உடனே அனுப்பி தந்தா உதவியா இருக்கும். ஒரு நாள் வச்சுக்கிட்டு நாளைக்கே கொண்டு வந்து விட்டுறேன். ஆகட்டும். ரிசீவரை வைத்தாள். உங்க அம்மாவுக்கு குளிர்ஜுரமா? உன்னை அனுப்ப சொன்னார் உங்க அப்பா. புறப்படு. இப்பவே வா அத்தை. நாளைக்கு வந்துரு. என்னங்க? மொட்டை மாடியிலிருந்து காய்ந்த துணிகளை பொறுக்கி கொண்டு வந்த பெரியசாமி. என்ன பூரணி, நந்தினிய தனியா அனுப்ப வேண்டாம், அவ வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க. புறப்படுமா? நான் ரெடிப்பா. அன்னபூரணி அவளை ஏற இறங்க பார்த்தாள். இப்படியே போறியா? நல்ல சேலையா உன்னை எடுத்து கட்டிக்க. அத கூட நான் சொல்லணுமா? பளிச்சுன்னு பார்க்க வசீகரமா இருக்கணும்னு உனக்கு தோணாதா? சரி அத்தை. போயிட்டு வா. நாளைக்கு காலையில வந்துடுறேன். ஃப்ரிட்ஜில் மிளகு குழம்பு இருக்கு. புதுசா ஊறுகாய் போட்டேன் இன்னைக்கு. சரி சரி, நீ கிளம்பு. சேலை மாற்றிக்கொண்டு புறப்பட்டு விட்டாள் நந்தினி. பெரியசாமி அவளை அவள் பிறந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டார். எங்க பொண்ணு நாடகம் ஆடுற காரணமா அவ பரிசு வாங்குறத நானே பார்க்க முடியாது. அம்மா அங்கலாய்த்தாள். ஏன்? உங்க மனைவி கிட்ட குளிர்ச்சுரம் எனக்குன்னு சொல்லிட்டு மன்றத்துக்கு நான் வர முடியுமா? அவங்க அப்பா மட்டும் போகட்டும், நான் வருவேன். பெரியசாமி பெருமையுடன் சொன்னார். அத்தையும் வர்றாங்கப்பா. அப்படியா? அன்னபூரணியே வர்றா? அவங்க லேடிஸ் கிளப் சார்பில் செக்ரட்டரியோட வராங்க. அவங்க கிளப்புக்கு அழைப்பு அனுப்ப சொல்லி நிர்வாகிகள் கிட்ட சொன்னதே நான் தான். கிளப் சார்பில் உன்னை கெஸ்டா நாளைக்கு கூப்பிட்டா போவேன். என்ன கஷ்டம்? வீட்ல வந்து அழைக்க வருவாங்க, இங்கதானமா வரணும். அப்போ உன் குட்டு உடையாதா? அத நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. பெரியசாமி புறப்பட்டு போய்விட்டார். 4 மணிக்கு செக்ரட்டரி மரகதம் வந்து விட்டாள். உங்க மருமகள் இல்லையா பிரசிடென்ட் ஜி? அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, நான் தான் அனுப்பி வச்சேன். வீட்டு சுத்தமா வச்சிருக்காளே. அதெல்லாம் செய்வா. வீட்டு நிர்வாகம் ரொம்ப அழகா பண்றா. பொண்ணுக்கு அதுதான் முக்கியம். தாட்புட் தஞ்சாவூர் மேடையில முழங்கி என்ன லாபம்? பொம்மநாட்டி குத்து விளக்கா இருந்தா பெருமை, சோடியோ லைட்டா இருக்க வேண்டிய அவசியம் உண்டா? சரி, ஆனா மேடையில முழங்குற திறமைசாலிங்களும் வீட்டை கவனிக்க முடியும். இவங்களால மேடையில ஏற முடியுமா? நீங்க அனிதா கோஸ் கட்சியா? பின்ன
6 மணிக்கெல்லாம் வாசலில் ஆட்டோ வந்து நிற்க புறப்பட்டு விட்டார்கள். மன்றத்திற்குள் அன்னபூரணி நுழைந்ததும் அப்போதுதான் வண்டியை நிறுத்தி பூட்டிக் கொண்டிருந்தான் வருண். மகனை அங்கே எதிர்பார்க்கவில்லை பூரணி. வருண், நீயா? ஸ்நேகித ஒருத்தன் 2 டிக்கெட் இருக்குன்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டாமா. எனக்கு இதுல ஆர்வம் இல்ல, தட்ட முடியல. நீ கிளப் சார்பில் வந்தியா? ஆமா. உள்ளே போய் அமர்ந்தார்கள். விழா முடிந்ததும் சந்திக்க வேண்டும் என்று துண்டு காகிதம் கொடுத்து அனுப்பினாள் அன்னபூரணி. உடனே சம்மதம் என்று பதில் வந்தது. விழா தொடங்கிவிட்டது. மாலை மரியாதைகள், பொன்னாடை, வெள்ளி தட்டில் பட்டு துணியின் மேல் புத்தகம் புது கரன்சிகளாக 20,000 ரூபாய் வைத்து அனிதா கோஷுக்கு வழங்கப்பட்டது. பரிசு பெற்ற அந்த நூலை பற்றிய வர்ணனை, விமர்சனம், அதில் உள்ள முக்கிய பகுதிகள் என அலசப்பட்டது. முக்கியஸ்தர்களின் பாராட்டுகள். இறுதியில் அனிதா கோஷின் ஏற்புரை விழா முடிந்துவிட அன்னபூரணி மேடைக்கு பின்புறம் சென்றாள். அங்கே ஏராளமான பேர் அனிதா கோஷை முற்றுகையிட்டிருந்தார்கள். சகலமும் கடந்து அனிதாவை நெருங்குவதற்குள் மூச்சு முட்டிவிட்டது பூரணிக்கு. வாங்க, உங்க வீட்டுக்கு வந்து உங்களை முறையா எங்க கிளப்புக்கு நாங்க அழைக்கிறோம். உங்க வீட்டுக்கு எப்ப வரலாம்? என்னைக்கு உங்க கிளப்புக்கு நான் வரணும்? அத உங்க வசதி பார்த்து நாங்க அமைச்சுக்கிறோம். நீங்க தேதி சொல்லிருங்க, நான் என் உதவியாளர்கிட்ட சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வர முடியுமா? இன்னும் 2 நாள் தானே நடுவுல இருக்கு. ஓகே, நான் வர்றேன். ஏற்பாடுகளை பண்ணுங்க. எப்ப வரணும்னா? சாயங்காலம் 5 மணிக்கு உங்க வீட்டுக்கு வண்டி அனுப்புறோம். அவசியம் இல்ல, நானே வந்துருவேன். கிளப் முகவரியை தந்துட்டு போங்க. அன்னபூரணி விசிட்டிங் கார்டு தந்தாள். அனிதாவை ஒரு கூட்டம் சூழ்ந்து கொள்ள இவர்கள் வெளிப்பட்டார்கள். ஒருத்தி இவர்களிடம் வந்தாள். நீங்க பயங்கர லக்கி. இத்தனை சீக்கிரமா யாருக்கும் தேதி தர மாட்டாங்க அனிதா. ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. அது அவங்க சுபாவம். புகழ் உச்சியில இருக்கோம்னு கொஞ்சம் கூட கர்வம் கிடையாது. எல்லாரையும் நேசிக்கிற நல்ல குணம் உண்டு. அவங்க வீட்ல போய் பார்த்தா இன்னும் வேடிக்கையா இருக்கும். சமையல் கட்டுல நிப்பாங்க. குடும்பம் வேற, பொது வாழ்க்கை வேறன்னு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்ட வித்தியாசமான பெண் அனிதா. இந்த அனிதா மனைவியா அமைய யார் கொடுத்து வச்சிருக்காங்களோ? பூரணி வெளியே வந்து விட்டாள். பாத்தீங்களா பிரசிடன்ட் ஜி, திறமை இருக்கிற இடத்துல திமிர் இருக்கும்னு சொன்னீங்களே, இந்த அனிதா கிட்ட அது இல்லவே இல்ல. சரி, பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா பணிவு இருந்தா தான் பரிசும் பாராட்டும் வந்து சேரும். அதே பெண்கள் வீட்டுக்குள்ள எப்படி நடக்கிறாங்கன்னு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டாதானே தெரியும். நீங்க ஒப்புக்க மாட்டீங்களே. விடுங்க, நாளையில இருந்து நமக்கு நிறைய வேலை இருக்கு. நானும் ஆபீஸுக்கு 2 நாள் லீவு போடுறேன். 2ஆம் தேதிக்கு நடுவுல 2 நாள் தான் இருக்கு. ஒரு கோரிக்கை பிரசிடன்ட் ஜி. என்ன? உங்க மருமகளை 2ஆம் தேதி நம்ம கிளப்புக்கு கூட்டிட்டு வாங்க. எதுக்கு? ஒரே முகச்சாடையில உள்ள அனிதா கோஷ் அதிசயப்படட்டுமே நந்தினிய பார்த்து. ஆகட்டும். வீட்டுக்கு வந்ததும், என்னங்க, நாளைக்கு காலையில நீங்களே போய் நந்தினிய கூட்டிட்டு வந்துடுங்க. ஏன்? கிளப்ல எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அனிதா கோஷ் வர்ற அன்னைக்கு நந்தினியும் வரணுமா? பெரியசாமி அதிர்ந்து போனார். அது எப்படி முடியும் பூரணி? ஏன், அதுல என்ன கஷ்டம்? பெரியசாமி சட்டென சுதாரித்து கொண்டார். அதுக்குள்ள அவளும் இல்லைனா நான் மட்டும் தனியா. அவ வந்த பின்னால நீங்க ஒரு வேலையும் செய்யறதில்ல. சரியில்லை இது. சொன்னபடி செய்யுங்க. மறுநாள் காலை பெரியசாமி நந்தினி வீட்டிற்கு வந்து விட்டார். இப்ப மாட்டிக்கிட்டியே, இதை எப்படிமா சமாளிக்க போற? நந்தினி தனக்கே உரிய அந்த கண்ணடிப்பை விடவில்லை. கஷ்டமே இல்லப்பா. என்ன சொல்ற நீ? நேரா வீட்டுக்கு போங்க. அத்தை இருக்க மாட்டாங்க. லேடிஸ் கிளப்ல அனிதாவை வரவேற்க ஆரம்ப ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும். சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. சரிம்மா, வந்ததும் நான் பதில் சொல்லணுமே. நான் போனதும் நந்தினிக்கு குளிர்ச்சரம் ஆரம்பம், போத்திக்கிட்டு படுத்துட்டு இருந்தான்னு சொல்லுங்க. உங்க அத்தை அதுக்கெல்லாம் மசிய மாட்டா. நாளைக்கு நடக்க போற விழாவுக்கு இழுத்து போத்திக்கிட்டாவது உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பா. அப்படியா? ஆமாம்மா. நந்தினியின் அப்பா மகளை ஏறிட்டார். உண்மையை சொல்ற நேரம் வந்தாச்சுமா, ஒப்புக்கோ. இல்லப்பா, நாடகம் இப்பதான் தொடங்கி இருக்கு. சுவையான கட்டங்கள் நிறைய இருக்கு. நான் சமாளிச்சுப்பேன். நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. நான் என்னம்மா சொல்றது? எனக்கு குளிர்ச்சிரம்னு சொல்லுங்க. சாயங்காலம் அத்தை ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. அதுக்குள்ள நான் சமாளிச்சுக்கிறேன். மாலை 5:30க்கு அன்னபூரணி வந்தாள். காஃபி கொண்டு வா நந்தினி. நந்தினி வரல. அவளுக்கு குளிர்ச்சிரம். என்ன திடீர்னு? அவங்க அம்மா கிட்ட இருந்து பரவி இருக்கும். மருந்து தந்தா சரியா போகும். போய் கூட்டிட்டு வந்துருங்க. வருண் வெளிப்பட்டான். குணமான பின்னால வரட்டுமேமா, இப்ப என்ன அவசரம்? நாளைக்கு கிளப் மீட்டிங்க்கு நந்தினி வரணும். எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அவ உடம்பு முக்கியமா, உன் மீட்டிங் முக்கியமா? என்னமா நீ மனுஷத்தன்மை இல்லாம நடந்துக்கிற? வருண், என்ன பேசுற நீ? உங்க அம்மாவுக்கு தன் பெருமை தான் பெருசுடா. இத நான் சொன்னா உனக்கு கோபம் வரும்.
பாவம் அந்த நந்தினி. போய் கூட்டிட்டு வந்துரு, கிளப்ல விழுந்து சாகட்டும். சரிப்பா. வருண் நில்லு, நானும் வரேன். எங்கம்மா? நந்தினி வீட்டுக்கு. அவளோட உடல்நிலைய பார்த்த பின்னாலதான் முடிவு பண்ணுவேன். வருண் நடுங்கி விட்டான். அங்கே நந்தினி எந்த நோயும் இல்லாமல் அரட்டை அடித்தபடி இருந்தாள். நீ எதுக்குமா? நான் வர்றேன், புறப்படு உடனே. பூரணி புடவை மாற்ற போனாள். போச்சு, குட்டு உடைய போகுதுடா தம்பி. என்னப்பா செய்யறது? அது உன் பொண்டாட்டியோட சமத்து. போயிட்டு வாடா ராஜா. வருண் வண்டியை கிளப்பினான். நந்தினி வீட்டு வாசலில் அது நிற்க நந்தினியின் அம்மா மெல்ல வெளிப்பட்டாள். எப்படி இருக்கா நந்தினி? ஜுரம் அதிகமாகி பக்கத்துல உள்ள நர்சிங் ஹோம்ல அவளை அட்மிட் பண்ணியிருக்கோம். என்னால போக முடியல, அவங்க அப்பா இருக்கார். வாடா வருண். சற்றே பதட்டத்துடன் பக்கத்தில் இருந்த நர்சிங் ஹோமுக்குள் அவசரமாக நுழைந்தாள் பூரணி. படுக்கையில் கண்மூடி கிடந்தாள் நந்தினி. நந்தினி கண்களை மெல்ல திறந்தாள். எப்படி இருக்க? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, சொன்னபடி காலையில வர முடியல என்னால. அசடு, ஏன் அலற? நீ ஓய்வெடுத்துட்டு நிதானமா வா, டாக்டரை நான் பார்க்கணுமே. ரவுண்ட்ஸ் போயிருக்கார். சரி, நான் புறப்படுறேன். இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கணும்? நாளை மறுநாள் வந்துடலாம்னு நினைக்கிறேன். வா வருண், போகலாம். வெளியே வந்தாள். அம்மா, நான் இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கேன். நந்தினிக்கு உதவலா இல்லையா? அவசியம்தானா? அவளுக்கு நான் புருஷம்மா, எனக்கும் சில கடமைகள் உண்டு. கணவன் மனைவிக்கு மத்தியில சில அனுசரணைகள் உண்டுன்னு உனக்கு தான் புரியல. மத்தவங்களையும் ஏமா புரிஞ்சுக்க விடுறதில்ல நீ? வருண் ப்ளீஸ்மா. சரி, நான் புறப்படுறேன். உன்னை ஆட்டோல ஏத்தி விடுறேனா? அவசியம் இல்ல, எனக்கு தெரியும். விரட்டன நகர்ந்து வாசலுக்கு வந்தாள். ஆட்டோவை அழைத்து ஏறிக்கொண்டாள். தனிமையில் தன்னை விட்டது போல இருந்தது. வருண் மாறத் தொடங்கி விட்டானா? இது மாற்றமா பூரணி? மனித தன்மை உன்னிடம் பற்றி விட்டதா? தன் மனைவி படுத்திருக்கும் சமயம் அவள் நோய்க்கு மருந்தாக உன் பிள்ளை இருக்க நினைப்பது தவறா? இந்த நிலையிலும் உன் பிள்ளை உன் மடியில் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படலாமா? கணவன் மனைவிக்கு மத்தியில சில அனுசரணைகள் உண்டுன்னு உனக்கு தான் புரியல. சவுக்கால் அடிபட்டாள் பூரணி. அந்த பெண் நல்ல பெண். சொன்னபடி திரும்ப முடியவில்லையே என்று இந்த நிலையிலும் மன்னிப்பு கேட்கிறாள். யாருக்கு அமையும் இத்தனை நல்ல மருமகள்? வீடு வந்து சேர்ந்தாள். விவரம் சொன்னாள். நான் இப்பவே போறேன். எங்க? அந்த பொண்ணுக்கு உதவியா அங்க இருக்குத்தான். எல்லாரும் போயிட்டா நான் தனியா நிக்கணுமா? நம்ம சுத்தி மனிதர்கள் வேணும்னா நல்ல குணம் நம்ம கிட்ட இருந்தாதான் அது நடக்கும். நான் வர்றேன். பெரியசாமி அவளிடம் பதிலை எதிர்பாராமல் புறப்பட்டு விட்டார். அப்பா, நீங்களும் வந்தாச்சா? அத்தைய தனியா விட்டுட்டா வந்தீங்க? தனிமை கொடுமைன்னு எப்ப அன்னபூரணி புரிஞ்சுக்கிறது? இருக்கட்டும், தப்பு இல்ல. வருண் ஹோட்டலில் இருந்து பலகாரம் வாங்கி வந்திருந்தான். கண்களை சிமிட்டியபடி நந்தினி அதை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நர்சிங் ஹோம் நடத்துற டாக்டர் என் சிநேகிதி, அதனாலதான் இந்த உதவி. நம்ம நாடகத்துக்கு டைட்டில் போடும்போது நன்றின்னு இந்த நர்சிங் ஹோம் பேரை போட்டுறலாமா? பெரியசாமி சொல்ல வாய்விட்டு சிரித்தான் வருண். சீரியஸ் ஆனாள் நந்தினி. எனக்கு இப்ப கூட அத்தையை ஏமாத்த இஷ்டம் இல்லதான், ஆனா அவங்க உணரணும் சில நியாயங்களை. சரி, பரிசளிப்பு விழாவுல தப்பிச்ச, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? உங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன். என்கிட்ட சொல்லக்கூடாதா? நாளைக்கு கிளப் மீட்டிங் போறார் வருண். வருணா? எதுக்கு? அவனை வர சொல்லி அன்னபூரணி கூட சொல்லலையே. அத்தை சொன்னாதான் அவர் போகணுமா? சரி, இவன் போய் என்ன செய்ய போறான்? நடக்கிறத பாருங்களே. என்னம்மா நீ புதிர் போட்டே பேசுற? புரியும்படியா சொல்லு. எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா ருசி இல்லப்பா. என்னங்க, விடிஞ்சதும் நீங்க கிளம்புங்க. அப்பா, நீங்க இப்பவே வீட்டுக்கு போங்க. அத்தை தனியா இருக்க கூடாது. நான் போய் என்னம்மா செய்ய போறேன்? அதையெல்லாம் நாங்க சொல்லித்தர முடியுமாப்பா? நீ அப்படி வரியா? எங்களை தனியா விடுறா கிளவான்னு நாசுக்கா சொல்றியா? ஐயோ இல்லப்பா, புரியுது. அன்னபூரணி கூட குடித்தனம் நடத்தி மனசு மட்டும் இல்ல, எல்லாமே மறத்து போச்சு. மறுபடியும் புது ரத்தை ஏத்தணும். நான் புறப்படுறேன். அப்பா, இந்த வயசுல எனக்கு ஒரு தம்பி கிம்பி வந்துட போறான், ஜாக்கிரத. சீ போங்க. நந்தினி முகத்தை மூடிக்கொண்டாள். அவ முகத்தை முடியாச்சு, நீ கதவை மூடுடா, நான் போய்கிட்டே இருக்கேன். பெரியசாமி உற்சாகமாக வெளியே வந்தார். இந்த பெண் வீட்டுக்கு வந்த பின்னால் சூழ்நிலையின் இறுக்கம் தளர்ந்து வருவது நன்றாக தெரிந்தது. வீட்டுக்குள் நுழைந்தார். விளக்குகள் அணைந்திருந்தன. உள்ளே எட்டி பார்த்தார். கட்டிலில் அன்னபூரணி. விளக்கை போட்டார். நீ சாப்பிடல? இல்ல. குரல் ஒரு மாதிரி இருக்கு. அழுதியா? ஆவேசத்துடன் திரும்பினாள். நான் ஏன் அழணும்? அதான, நீ ஏன் அழணும்? மத்தவங்கள அழ வச்சுதான பழக்கம் உனக்கு. என்ன சொல்றீங்க? வீடு. இப்ப கூட நந்தினிக்கு வீட்டு நினப்புதான். நந்தினி அவளை விட்டா வேற பேச்சே இல்லையா இந்த வீட்ல? அவ நம்ம மருமகடி, தெரியாதா எனக்கு?
உனக்கு தெரியாததா எனக்கு தெரிய போகுது. அடங்கி நடக்கிற பொண்ணு மருமகளா வரணும்னு விரும்புன, வந்துட்டா. அவளோட நல்ல குணத்தால எல்லாரையும் வசீகரம் பண்ணிட்டா. அவளையே மத்தவங்க நினைக்கும்படி செஞ்சுட்டா. அது கூட ஒரு திறமை தானே. இத நீ எதிர்பார்க்கல இல்லையா? என்ன சொல்றீங்க? நீ தான் எதுலையும் முன்னணியில நிக்கணும்னு உனக்கு ஒரு வெறி உண்டு. அதனாலதான் படிச்ச உத்தியோகம் பார்க்குற பெண்களை நிராகரிச்ச. இப்ப குணத்தால முன் வரிசையில வந்து நிக்கிறா நந்தினி. என்ன செய்ய போற? அதனால எனக்கு என்ன? அவளை நீ ஜெயிச்சு காட்டணும்னா அவளை விட நீ நல்லவளா நடக்கணும். குறைஞ்சபட்சம் நடிக்கணும். முடியுமா உன்னால? நான் ஏன் வேஷம் போடணும்? அதானே, நல்ல குணங்கிறது மனசுல ஆரம்பிக்கணும். வெறும் நடிப்பா இருந்தா தோல் உறிஞ்சு நிஜமான நிறம் வெளியில தெரிஞ்சிடுமே. என்ன நீங்க விட்டா பேசிட்டே போறீங்க? உன் நன்மைக்கு தான் சொல்றேன்டி. நீயா நானான்னு மாமியார் மருமகள் உறவுல ஒரு சவால் வருது பாத்தியா? அதுதான் குழப்பமே. ஏன் வரணும் அந்த சவால்? காரணம் நடுவுல உள்ள ஆம்பளை. உன் பிள்ளைய உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிற வெறி உனக்கு. ஆனா நந்தினி விட்டு கொடுத்துடுவா. அடிச்ச பந்து நம்ம பக்கமே திரும்பினா அது மோதி மீள ஒரு சுவர் வேணுமே. உன் ஆளுமை எடுபடணும்னா நந்தினி உன்னை எதிர்க்கணும். அவ அதை செய்ய மாட்டா. அதனால நீ தானே வாழ்வீசி நீயே வெட்டுப்பட்டுக்கிட்டு சாக வேண்டியதுதான். பெரியசாமி எழுந்து விட்டார். மொட்டை மாடிக்கு போய்விட்டார். அன்னபூரணிக்கும் அவர் சொன்ன பயம் சற்று முன்னால் தான் உண்டாகி இருந்தது. இந்த பெண் தன் பண்பான குணத்தால் பரிவாள் அப்பா பிள்ளை இருவரையும் முழுமையாக தன் பக்கம் இழுத்து விட்டால் நான் தனியாகி விடுவேனே. என் ஆளுமையை இவள் அடக்கம் ஜெயித்து விடுமோ? அப்படியானால் நான் இந்த வீட்டில் செல்லா காசாகி விடுவேனா? வருண் என்னை விட்டு விலக தொடங்கி விடுவானா? இது அவளின் இயல்பான குணமா இல்லை தந்திரமா? படித்த வேலைக்கு போகும் திறமைசாலி பெண்களை விட இவளால் அதிகம் சாதிக்க முடியுமோ? குழப்பம் மிஞ்ச மீதி இரவையும் உறக்கமின்றி கழித்தாள் அன்னபூரணி. காலையில் சீக்கிரமே வந்து விட்டான் வருண். எப்படி இருக்கா நந்தினி? ராத்திரி நல்ல ஜுரம். டாக்டர் 2 தரம் வந்து பார்த்துட்டு போனார். பயம் இல்லைன்னு சொல்றார். நீ ஏன் வந்த பின்ன? ராத்திரி பூரா தூங்கி இருக்க மாட்டான். மகனை பார்த்து கண்ணடித்தார் பெரியசாமி. அம்மா என்ன? உன் கிளப் மீட்டிங்க்கு நான் வரலாமா? இது வெறும் லேடிஸ் ஃபங்க்ஷனா? இல்ல, ஆண்களும் வருவாங்க. நீ ஏன்? அவனும் ஆம்பளை தானே. நீங்க சும்மா இருங்க. உனக்கே இந்த திடீர் அபிப்பிராயம்? அந்த அனிதா கோசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா சொல்ற? பெரியசாமியின் குரல் தீனமாக ஒலித்தது. சும்மா இருங்கப்பா. பரிசு வாங்கின அவன் நாவலை படிச்சேன். அசத்தி இருக்கா சும்மா. பெண் விடுதலை வெறும் கோஷமும் ஊர்வலமும் மட்டுமில்ல, மாதர் சங்கங்கள், மகளிர் இயக்கம், இதெல்லாம் பிரச்சனை தீர வழி இல்ல, வேறு வீட்டுல இருக்குன்னு சொல்றா. என்ன ஒரு நுட்பமான அலசல் தெரியுமா? படிச்ச பின்னால அனிதாவோட விசிறி ஆயிட்டேனா. இவன் வந்தா கிளப்ல ஃபேனை எடுத்துடலாம். இவன் தான் அவளுக்கு விசிறியாச்சே. அப்பா கடிக்காதீங்க. நான் ஏண்டா கடிக்கிறேன்? உங்க அம்மா கிட்ட கடிபட்டு உடம்பு முழுக்க காயமா இருக்கேன். என்ன சொல்றீங்க? பல்லால கடிச்சாதான் காயமாமா, சொல்லால தினம் தினம் கடிக்கிறிய பூரணி. நீ நிஜமாவே வரப்போறிய வருண்? கண்டிப்பா. பிரசிடென்ட் பிள்ளைன்னு என்ன அனிதா கிட்ட அறிமுகப்படுத்துமா? சரி வா. நானும் வரட்டுமா பூரணி? விளையாடுறீங்களா? உங்களுக்கு அங்கெல்லாம் வர தகுதி இருக்கா? இல்லதான். கருப்பா இருக்கிறவனுக்கு கருப்பு சட்டை பொருந்தாதுதான். போட்டுக்க ஆசை வந்தா தடுக்க முடியுமா? நான் வரல. அம்மாவும் பிள்ளையுமா போயிட்டு வாங்க. காலையில் மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க அன்னபூரணி சீக்கிரமே போய்விட்டாள். வருணும் வெளியே போய்விட்டான். மாலை 5 மணிக்கு கிளப் விழா கோலம் பூண்டிருக்க சகலமும் தயாராகிவிட்டது. சரியாக 5:15 வாசலில் அந்த மாருதி கார் வந்து நின்றது. கார் கதவு பிளக்க அனிதா கோஸ் ரோஜா நிற சல்வார் கமிஸில் கூந்தல் முதுகில் புரள இறங்கினாள். சீரான ஒப்பனையில் நெருக்கத்தில் இன்னும் வசீகரமாக இருந்தாள். கை கூப்பினாள். அன்னபூரணி வந்து மாலை போட வீடியோ அதை விழுங்கிக் கொண்டது. பூரணி அவளை கையை பிடித்து அழைத்து போனாள். மேடையில் உட்கார வைத்தாள். கிளப் மெம்பர்களின் கணவன்மார்கள், ஒரு சில அலுவலக அதிகாரிகள் என்று ஆண்களின் கூட்டம் சொற்பமாகத்தான் இருந்தது. வருண் வரவில்லையே என்று வாசலை பார்த்தாள் பூரணி. செக்ரட்டரி வந்தவர்களை வரவேற்க மறுபடியும் மாலை, பொன்னாடை. அன்னபூரணி சுருக்கமாக தன் வரவேற்பை முடித்துக்கொண்டு அனிதாவை பற்றி புகழ்ச்சியாக 4 வார்த்தைகளும் சொன்னாள். அனிதா பேச எழுந்தாள். வருண் உள்ளே நுழைந்தான். உங்க பிள்ளை வந்துட்டார் பிரசிடென்ட் ஜி. வருண் நேராக மேடைக்கே வந்து விட்டான். அனிதா கையில் அந்த மலர்ச்செண்டை தந்தான். வாங்கி வந்திருந்த பொன்னாடையை அவளுக்கு அணிவித்தான். ஒளிப்பெருக்கியை அடைந்தான். ஒரு நிமிஷம், நான் உங்க கிளப் பிரசிடென்டோட பிள்ளைன்னு இந்த மரியாதைகளை செய்யல. மிஸ் அனிதா கோஸ்க்கு நான் ஆத்மார்த்த ரசிகன்.
அவங்க கருத்துக்கள் ஒவ்வொன்னையும் உன்னிப்பா கவனிச்சு ஆராதிக்கிறேன். பெண்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டா வாழும் ஒரு முன் உதாரணம் மிஸ் அனிதா கோஸ். இனி அவங்க பேசட்டும். கீழே இறங்க போனவனை தடுத்து, நீங்க மேடையிலே உட்காருங்க சார் என்றாள் அனிதா. அவள் பேச தொடங்கினாள். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் கைத்தட்டினான் வருண். அன்னபூரணிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் பொன்னாடை வாங்கி வந்தது, மேடையில் அவளுக்கு மரியாதை செய்தது எதையும் பூரணி ரசிக்கவில்லை. அது கிளப் மீட்டிங்கா இல்லை வருண் ஏற்பாடு செய்திருந்த தனிப்பட்ட நிகழ்ச்சியா என்ற அளவுக்கு போய்விட்டது. அனிதா அரை மணி நேரம் அருவி கொட்டுவது போல பேசினாள். அத்தனை பேரும் லயித்து போயிருந்தார்கள். குறிப்பாக ஆண்களின் கூட்டம் ஜொல்லாறு ஓடவிட்டு கொண்டிருந்தது. நிகழ்ச்சி முடிந்து அனிதாவுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. நேரம் இரவு 8 மணி. டின்னருக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். வருண் புறப்பட, நீங்களும் என்னோட சாப்பிடுங்க வருண். அவன் சம்மதித்தான். சாப்பிடும் நேரம் அதிகமாக அவனுடன் தான் பேசினாள் அனிதா. புறப்பட்டு விட்டாள். வருண், என் வீடு வரைக்கும் கார்ல உங்களால கம்பெனி கொடுக்க முடியுமா? தாராளமா, வாங்க. எல்லோருக்கும் கைகூப்பி வணங்கினாள். இருவரும் காருக்குள் நுழைய வண்டி புறப்பட்டது. என்ன பிரசிடென்ட் ஜி, உங்க பிள்ளைக்கு பிராக்கெட் போடுறாளா அனிதா? வருண் கல்யாணமானவர்னு தெரியாதா அவளுக்கு? அவளுக்கு தெரிய வேண்டாம், இவருக்கு தெரியும் இல்லையா தனக்கு ஒரு மனைவி இருக்கிறது. அது பாவம், ஒரு வாயில்லா பூச்சி. தலைக்கு தலை விமர்சனங்கள். இருண்டு போனாள் அன்னபூரணி. வீட்டிற்கு வந்து விட்டாள். கதவை திறந்தார் பெரியசாமி. வருண் வரலையா? நீ மட்டும் வந்திருக்க? இல்ல. ஏன் வரல? நான் உள்ள வந்து பேசலாமா இல்ல வாசல்ல நின்னே பதில் சொல்லணுமா? பெரியசாமி பேசவில்லை. அன்னபூரணி உள்ளே வந்து சேலை மாற்றிக்கொண்டாள். முகம் கழுவி துடைத்து கொண்டு கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள். நிமிர்ந்து பெரியசாமியை பார்த்தாள். நாளைக்கு நந்தினியை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா? தெரியல. பண்ணணும். அவளை உடனே இங்க கூட்டிட்டு வரணும். அவ உடம்பு குணமாக வேண்டாமா? ஆகும். மருந்து கொடுத்து கவனிச்சுக்கிட்டா எங்க இருந்தாலும் குணமாகும். உனக்கு ஏன் இந்த திடீர் அவசரம்? அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் தானே கட்டி வச்சேன். என்ன பதில்? யாருக்கு? நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. வருண் கிளப்புக்கு வந்திருந்தான் சொன்னானே, போறதா? அங்கு நடந்த எல்லாம் சொன்னாள் அன்னபூரணி. சொல்லும் போது அவள் குரலில் கோபம் தெரித்தது. முடித்தாள். சரி, கொண்டு போய் விட்டுட்டு வரட்டும். இதுல என்ன பிரச்சனை? என்ன பேசுறீங்க நீங்க? அவ ஒரு வயசு பொண்ணு. அனிதாவுக்கு 23 வயசுன்னு சொன்னாங்க. நீ 1 வயசுன்னு சொல்ற. நிறுத்துங்க, விளையாட இது நேரம் இல்ல. சரி சொல்லு. கல்யாணம் ஆகாதவ பொது வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கா. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? ஒரு நாள் சந்திப்புல அவளுக்கு அதிகபட்ச மரியாதைகள் கொடுத்து நம்ம புள்ள இந்த குலைவு குலையிறான். சரியா இருக்கா? ஏன்? என்ன ஏன்? அவளும் கார்ல அவனை கூட்டிட்டு போயிருக்கா. பொம்பளைக்கு ஒரு அடக்க வேண்டாம்? நம்ம நந்தினி நிமிர்ந்து பார்ப்பாளா அந்நிய ஆம்பளைய? இது நல்லா இருக்கா? ஏன் இவ்வளவு குறுகிய மனசு உனக்கு? இது குறுகிய மனசா? இல்லையா பின்ன. அவ ஒரு கதாசிரியை. இவன் அவ புத்தகத்தை படிச்சிருக்கான். பிடிச்சு போச்சு. மனசை திறந்துட்டான் பாராட்ட. இதுல என்ன தப்பு? தப்பு மனசுல இல்ல, வயசுல. அவ எப்படி வேணும்னாலும் நடக்கலாம். இவன் கல்யாணமானவன், புரியுதா? தப்பு நடக்கும்னு சொல்றியா? நடக்காம தடுத்துறணும். நந்தினிக்கு பதில் சொல்ற பொறுப்பு நமக்கு தான், புரியுதா? சரி, என்ன வேணுங்கிற? வருண கண்டிக்கணும். அவசரப்படாத அண்ணா. அவன் அவளை பாராட்டி இருக்கான். நட்பு ரீதியா அவளோட அழைப்புக்கு இணங்கி இருக்கான். இந்த செயலுக்காக அவனை நீ கேள்வி கேட்டா தப்பான எண்ணம் இல்லைனாலும் இனிமே தோண வாய்ப்பு இருக்கு. நம்ம பிள்ளை பாதை மாற நாமே காரணமா இருக்க கூடாது. அதனால பொறு. இப்ப மௌனமா இருக்கலாம். தொடர்ந்து வரும் நடவடிக்கைகள்ல மாற்றம் இருந்தா கண்டிக்கலாம். அன்னபூரணி பேசவில்லை. எனக்கு அந்த அனிதாவை சுத்தமா பிடிக்கல. புகழ் பெற்றவங்க வாழ்க்கையில இது மாதிரி கரைகள் இருக்கும் போல. சரி, தூங்கு. விளக்கை அணைத்துவிட்டு வெளியே வந்தார் பெரியசாமி. அவரால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. எப்படியெல்லாம் தன் விளையாட்டை நாசுக்காக அமைத்துக் கொள்கிறாள் நந்தினி. இந்த பிரச்சனையை எந்த எல்லை வரைக்கும் கொண்டு போக போகிறாள் அவள்? புரியவில்லை. இதெல்லாம் ஒரு நாள் அம்பலமாகும் போது அன்னபூரணி மனம் திருந்தி வருவாளா? இல்லை தன்னை ஏமாற்றிவிட்ட கோபம் கூட இன்னும் மூர்க்கமாக ஆவாளா? தெரியவில்லை. காலை சீக்கிரமே எழுந்த பூரணி குளித்து தயாராகிவிட்டாள். புறப்படுங்க. எங்க? டாக்டரை பார்த்து நந்தினிக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் வாங்கிடலாம். பெரியசாமிக்கு கவலையாகிவிட்டது. இவள் போகும் நேரம் நந்தினி வருணுடன் சிரித்து கும்மாளமிட்டு கொண்டிருந்தாள்.
ஆட்டோவை அழைத்தாள் பூரணி. இருவரும் ஏறிக்கொண்டு விலாசம் சொல்ல வழியில் டெலிபோன் பூத் எதுவும் திறக்கவில்லை. வீட்டிலிருந்து அன்னபூரணியை வைத்துக் கொண்டே அவர்களை எச்சரிக்கவும் முடியாது. கலவரத்துடன் பயணித்தார் பெரியசாமி. ஆஸ்பத்திரி வாசலில் ஆட்டோ நின்றது. நேற்று அனிதா வந்து இறங்கிய வேன் அங்கே இருந்தது. அவ வந்திருக்கா நந்தினிய பாக்க. எப்படி சொல்ற? இந்த வண்டில தான் 2 பேரும் விழா முடிஞ்சு நேத்திக்கு போனாங்க. அப்படியா? உள்ள இருப்பா இப்ப. அவளை கொஞ்சம் வேகமாக பூரணி படியேற பெரியசாமிக்கு மயக்கமே வந்து விட்டது. அரைவாசலுக்கு வர கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டான் வருண். பூரணி கதவை நெருங்க, உள்ள ஆள் இருக்குமா, கொஞ்சம் இரு. யாரு? அனிதாவா? இல்ல, நர்ஸ். நீ எப்ப வந்த? அவ எங்க? அனிதாவா? ராத்திரியே நந்தினிய பார்த்துட்டு போயாச்சே. பின்ன வண்டி நிக்குது. அவ வீட்ல அவளை டிராப் பண்ணிட்டு வண்டியை எடுத்துட்டு நான் இங்க வந்துட்டேன். அவ வண்டி உனக்கே? அவதான் சொன்னா உங்க மனைவி குணமாற வரைக்கும் உபயோகப்படுத்திக்க சொல்லி. பாத்தியா பூரணி, எத்தனை பெருந்தன்மையான பொண்ணு அவ. அவளை போய் நீ ஏன்? அனிதாவ என்ன சொன்னாங்க அம்மா? ஒன்னும் சொல்லலடா. புகழ் உள்ளவங்களுக்கு திமிர் இருக்கும்னு ஒரு அபிப்பிராயம் உங்க அம்மாவுக்கு உண்டு இல்லையா? அத சொல்றேன். இல்லவே இல்ல. வேணும்னா நந்தினிய கேளுங்க, அனிதா பத்தி சொல்லுவா. கதவு திறந்தது. வாமா. நர்ஸ் போயாச்சு. உள்ளே நுழைந்தாள் பூரணி. கட்டிலில் படுத்திருந்த நந்தினி எழுந்திருக்க முயன்றாள். வேண்டாம், படு. எனக்கு இந்த ஆஸ்பத்திரி நாத்தும் பிடிக்கல. என்ன கூட்டிட்டு போயிடுங்க அத்தை. டாக்டரை கேட்டு இன்னைக்கே ஏற்பாடு பண்றேன். அந்த அனிதா எவ்வளோ பெரிய மனுஷி. அவ என்ன பார்க்க வந்தா அத்தை. எவ்வளோ அன்பா பழகுறா தெரியுமா? கொஞ்சம் கூட அகம்பாவமோ கர்வமோ அவளுக்கு இல்ல. சரி சரி, அவளை புகழ்ந்தது போதும், நீ ரெஸ்ட் எடு. வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லி இருக்கா. இவர் கண்டிப்பா வர்றேன்னு சொல்லிட்டார். அதுவும் தான் பாக்கி. ஏன் அத்தை? உங்க அத்தைக்கு அவளை பிடிக்கலமா? ஏன்பா? சரி விடுங்க, அவ புராணம் போதும். நீ சரியா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் அத்தை. கண்ணை மூடிட்டு படு, அதிகம் பேசாத. நான் புறப்படுறேன். நீங்க சரியா தூங்கலையா? முகமெல்லாம் சோர்வா இருக்கு அத்தை. அன்னபூரணிக்கு அவளை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. வெளியே வந்து விட்டாள். அம்மா, வண்டியில ஏறு, வீட்ல உன்னை டிராப் பண்ணிடுறேன். அவ வண்டியில வேண்டாம். ஏமா? அவ மேல உனக்கே விரோதம்? என்ன செஞ்சா உன்னாவ? பூரணி பதில் சொல்லவில்லை. ஏறிக்கொண்டாள். வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு அப்பாவும் அம்மாவும் இறங்கியதும், நான் அனிதா வீட்டுக்கு போறேம்மா. வருண், நீ கொஞ்சம் உள்ள வர முடியுமா? ஏமா? உன்னோட நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? சாயங்காலம் பேசினா போதாதா? வருண், நீ வரணும். அவள் குரலில் உத்தரவு இருந்தது. உள்ளே நுழைந்தான் வருண். நேராவே சொல்றேன், எனக்கு அந்த அனிதாவை பிடிக்கல. ஏன்? உன் மருமகள் முகஜாடையில இருக்கிறதாலயா? எதுக்கு எங்க முடிச்சு போடுற வருண்? நந்தினிய நான் எப்பவும் வெறுத்ததில்ல. உன் பேச்சு நான் உன் மனைவிய வெறுக்கிற மாதிரில இருக்கு. பின்ன ஏன் அனிதாவை பிடிக்கல? திமிர் பிடிச்சவ. நிச்சயமா இல்ல. அவ பின்னால நீ ஏன் ஓடணும்? கிளப்ல அவளுக்கு நீ மரியாதை செய்ய போறத என்கிட்ட சொன்னியா? நீயும் அவளும் கார்ல போனதும் அவ உன்கிட்ட கிளப்ல பகிரங்கமா இளைஞ்சதும் பெரிய விவாதமா மாறி இருக்கு மெம்பர்கள் மத்தியில. எதுக்கு? வருண், நீ கல்யாணமானவன். அது எனக்கு தெரியாதா? தெரிஞ்ச மாதிரியே இல்லையே உன் நடத்த. உனக்கு தெளிஞ்ச மனசு இல்லையாமா? புகழ்பெற்ற ஒரு பெண்ணோட பழகுறதுக்கு தப்பான அர்த்தம் தான் உன் மனசுல வருமா? வருண், எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டாம். உன் மனைவிக்கு பதில் சொல்லணும். அவ என்ன சந்தேகப்படல. நந்தினி ஒரு அப்பாவிடா. சந்தேகப்படக்கூட அவளுக்கு தெரியாது. உன் கூட பேசிட்டு நிக்க எனக்கு நேரம் இல்ல. நான் வர்றேன். வருண் விருட்டன வெளியேறி காருக்குள் நுழைந்தான். இன்ஜினை உசுப்பி வண்டியை கிளப்பி கொண்டு போனான். அவன் மனசுல குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனால தான் எனக்கு பதில் சொல்ல முடியாம போறான். நீ என்ன பேசுற பூரணி? இல்லேனா எதிரில நின்னு அழகா விளக்க சொல்ல வேண்டியதானே? தப்பு நெஞ்சில இருக்க, தொட்டுதான் கோபம் வருது. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேற மாதிரி. நீ என்ன நினைச்ச? என்ன நடந்தது? படிப்பும் வேலையும் சாதுரியமும் உள்ள ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம நிலைமை மோசமாகும், அவ கைக்கு ஆட்சி மாறும், என் பதவி பறிபோகும்னு கவலைப்பட்டேன். ஆனா இப்ப வந்தவ உத்தமி. ஆனா வாழ கொடுத்து வைக்கணும் அவளுக்கு. அவ புருஷனையும் நாம புள்ளையையும் இழக்க போறோம். காரணம் புகழ்பெற்ற அந்த அனிதா. நீ பேசுறதே சரியில்லை பூரணி. இல்ல, நந்தினி வீட்டுக்கு வரட்டும். அந்த அனிதாவுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அலுவலகத்துக்கு போன் மூலம் லீவு சொன்னாள் அன்னபூரணி. அந்த அனிதா விலாசம் வேணும்னா யார கேட்கணும்? அண்ணாமலை செட்டியார் சம்பந்தப்பட்ட அலுவலகத்துல கிடைக்குமா? பெரியசாமிக்கு பகீர் என்றது. ஏன்? என்ன பண்ண போற? அவளை நான் சந்திக்கணும். எதுக்கு?
என் குடும்பத்துல குழப்பம் உண்டாக்காதேன்னு எச்சரிக்கை. இதெல்லாம் ஆபாசம் பூரணி. வருண் நிச்சயமா சரியில்லை. அவ மனச அவ கலக்கியாச்சு. இத முளையிலேயே கிள்ளலைனா மரமாகும், வெட்ட முடியாது. நான் போறேன் இப்பவே. பெரியசாமி நொந்து போனார். விலாசம் கேட்பாள். நந்தினியின் வீட்டு விலாசம் தருவார்கள். எல்லாம் உடையும். ஏற்கனவே ஆவேசத்தில் இருக்கும் அவளுக்கு தான் ஏமாற்றப்பட்டது தவிப்பை உண்டாக்க அது புயலாகும். அன்னபூரணி வாசலில் இறங்கிவிட்டாள். அதே நேரம் நந்தினியின் அருகில் இருந்தான் வருண். அடுத்த ஸ்டெப் என்ன நந்தினி? சொல்றேன், புறப்படுங்க. எங்க? நம்ம வீட்டுக்கு தான். அத்தை இப்ப அனிதாவை தேடி புறப்பட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள தடுத்துறணும். தடுத்து எல்லாத்தையும் சொல்லிரணுமா? இல்ல, உச்சக்கட்டம் இன்னும் வரல. வாங்க. என்ன உன் ஐடியா? நீ எப்படி? நந்தினியா நான் வரல, அனிதாவா அவங்கள சந்திக்க வரப்போறேன். இருங்க. 5 நிமிடங்களில் நாகரீக உடையில் அனிதாவின் கெட்டப்புடன் வந்து விட்டாள். இருங்க, கார்ல சொல்றேன். இரவல் கார் இன்னும் எத்தனை நாளைக்கு? டாக்டர் நம்ம நண்பர் தான், அவசரப்பட்டு திருப்பி கேட்க மாட்டார். வாங்க. காரில் இருவரும் ஏறிக்கொள்ள. என்ன செய்ய போற? இப்பவே சொல்லிட்டா சுவை போயிடும். நேர்ல பாருங்க அடுத்த சீனை. தெருமுனை திரும்பியதும் பூரணி எதிரே வந்து கொண்டிருந்தாள். வருண் நிறுத்தினான். அம்மா, நீயா? எங்க போற? அது உனக்கு அவசியம் இல்ல. அனிதாவை சந்திக்கத்தானே அவ வேனுக்குள்ள இருக்கா. உன்னை பார்க்கத்தான் அவ வந்துட்டு இருக்கா. என்ன பார்க்கவா? ஆமா, இங்க வீதியில நின்னு பேச வேண்டாம், வீட்டுக்கு வா போகலாம். அன்னபூரணி பேசவில்லை. அனிதா என்னை பார்க்க ஏன் வருகிறாள்? பெரிய கேள்வி பூதாகரமாக எதிரே வந்து நின்றது. வீட்டை அடைந்து விட்டாள். வேனை திறந்து அனிதா இறங்கினாள். வா அனிதா. வருண் ஒருமையில் அழைத்ததை பூரணி குறித்து கொண்டாள். பெரியசாமி விஷமமாக சிரித்தார். வணக்கம்மா. உள்ள வந்து உட்கார அணி. பெயர் இன்னும் சுருங்கியதை கூர்ந்து கவனித்தாள் பூரணி. அனிதா உட்கார்ந்து கொண்டாள். காஃபி கொண்டு வரட்டுமாமா? பெரியசாமி பவ்யமாக கேட்டார். வேணா சார், நான் இவங்க கிட்ட தான் பேச வந்தேன். என்கிட்ட பேச என்ன இருக்கு? உங்க பிள்ளை என்கிட்ட தோழமையா பழகிறத நீங்க எதிர்மறையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க. நீ சொன்னியா என்பதை போல சூடான பார்வை ஒன்றை மகன் மேல் வீசினாள் பூரணி. அவர்தான் சொன்னார். அது தொடர்பா உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும். என்கிட்ட நீ என்ன கேள்வி கேட்கறது என்பது போல பார்த்தாள் அன்னபூரணி. மன்னிக்கணும், இந்த வீட்ல அள்ளி ராஜ்யம்னு நான் கேள்விப்பட்டேன். உனக்கு யாருமா சொன்னாங்க? பெரியசாமி கேட்க பூரணி அவரை பார்வையால் பொசுக்கினாள். நானும் மகளிர் இயக்கத்துல தான் இருக்கேன். மற்ற லேடிஸ் கிளப் நடவடிக்கைகள், அதுல உள்ளவங்க வரலாறு எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன செய்ய போறதா உத்தேசம்? அன்னபூரணி சீறினாள். உங்களை நான் என்ன செய்ய முடியும்? எதுவும் முடியாது. ஆனா நீங்க நடத்துற அள்ளி ராஜ்யத்தை கேள்வி கேட்க எனக்கு உரிமை உண்டு. உங்களை மாதிரி மாமியார்கள் ஊருக்கு 10 பேர் இருக்கிறதாலதான் பல இடங்கள்ல ஸ்டவ் வெடிக்குது. பெண் விடுதலை பத்தி பேச நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு ஆன பின்னால ஆண்களை குறை சொல்ல யாருக்கு இங்க வாய்? பொறிந்தாள் அனிதா. நீ பாட்டுக்கு பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? உரிமை இருக்கு, பேசுறேன். இந்த வீட்ல உனக்கு என்ன உரிமை? பல வீடுகள் சேர்ந்ததுதான் நாடு. எனக்கு என்னன்னு எல்லாரும் இருந்துட்டா யார் பூனைக்கு மணி கட்டுறது? என்ன பேசுற நீ? மருமக உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு ஒரு அப்பாவிய தேடி புடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைக்கு. இதுக்கு பேர் என்ன? எதேச்சதிகார போக்கு. இத்தனை நாள் உலகத்தை பாக்குற ஞானம் இல்லாம உங்க முந்தானைக்குள்ள குருடா இருந்த வருண் என் புத்தகம் படிச்சுதான் கண்களை திறந்தார். தனக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கின தோழின்னு எனக்கு நன்றி சொல்ல வந்தார். நண்பர்களானோம். ஓ, இதுக்கு பேரு நட்பா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என் சொல்ல மீறி உங்க பிள்ளை நடக்க மாட்டாரினி. வருண், என்னடா இதெல்லாம்? சாரி, எனக்கு முன்னால அவர் பேசக்கூட மாட்டார். உங்களை நான் எச்சரிக்கிறேன். எங்க நட்பு மேல எந்த விதமான களங்கம் நீங்க சுமத்தினாலும் சரி, we don't care. உங்களுக்கு அடங்க பயப்பட எல்லாருமே பூமியில நந்தினியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். வாங்க வருண். நில்லுடி. என்ன? அவனுக்கு தாலி கட்டுன மனைவி இருக்கா. சட்டப்படி உன்னை சந்திக்க அவ வருவா. சிரித்தாள் அனிதா. சட்டமா? அடல்ட்ரி வழக்கு கூட ஆண் மேலதான் இன்னொரு ஆண் போட முடியும். பெண்ணுக்கு சட்டம் கூட சில உரிமைகள்ல வழங்கல. அப்படியே வழங்கி இருந்தாலும் படிக்காத வெளியுலகம் தெரியாத உங்க மருமகளால என் சுட்டு வரல கூட அசைக்க முடியாது. புரியுதா? வாங்க வருண். இருவரும் காரில் ஏறி போக அன்னபூரணிக்கு ரத்தம் தலைக்கு ஏறியது. என்னங்க பாத்தியா? உன் மருமகள் தாலி கட்டுன மனைவி உன் பிள்ளைய ஆளக்கூடாதுன்னு ஒரு அப்பிராணிய கட்டி வச்ச. இப்ப எவ்வளோ ஒருத்தி நெத்தி அடியா உன் பிள்ளைய கொத்திட்டு போறா.
கண்ணுக்கு முன்னால என்ன செய்ய முடிஞ்சது உன்னால? இல்ல, விடமாட்டேன். எனக்காக இல்லைனாலும் அந்த அப்பாவி பொண்ணுக்காக நான் போராடியே தீருவேன். எப்படி? வரட்டும் நந்தினி, வீட்டுக்கு வரட்டும். அவளை உசுப்பி விடுறேன். தன் புருஷனை இழக்கிற நேரம் வரும்போது படிப்பு, உலக ஞானம் எதுவும் ஒரு பெண்ணுக்கு வேண்டாம். அவளால போராட முடியும். பெரியசாமிக்கு இதுவரை நந்தினியின் விளையாட்டு புரியவில்லை. இப்போது புரிய தொடங்கிவிட்டது. அன்று இரவுக்குள் நந்தினியை ஆஸ்பத்திரியிலிருந்து அழைத்து வந்து விட்டாள் அன்னபூரணி. உடம்பு இப்ப தேவலையா நந்தினி? தேவல அத்தை. வீட்டு வேலைகளை நல்லபடியா செய்ய முடியும். நாளையில இருந்து நானே எல்லாம் பாத்துக்கிறேன். நான் அதுக்கா கேட்டேன். இல்ல, அதுவும் முக்கியம் தானே. வீடு போட்டது போட்டபடி கிடக்கு. நீங்க என்ன செய்ய முடியும்? பாவம், வீட்ல இருந்து ஒருத்தர் இதையெல்லாம் நிர்வகிச்சாதானே நல்லது. பூரணிக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. எந்த நேரமும் சமையலும் சாப்பாடும் வீட்டு நினைப்பும் தானா? உன் உடமையை நீ இழக்க தொடங்கிவிட்டா என்பது புரிந்தால் நீ மௌனமாக இருப்பாயா? உன்னை என்ன சொல்லி உசுப்பி விடுவது? நந்தினி, சொல்லுங்க அத்தை. அந்த அனிதா கோஸ் உன்னை பார்க்க வந்தாளா? ஆமா, இவர் கூட்டிட்டு வந்தார். ஆச்சரியம், அப்படியே என்னை உரிச்சு வச்சிருக்கா. தெய்வத்தோட படைப்பை நினைச்சா எனக்கு ரொம்பவும் அதிசயமா இருக்கு. எப்படி பழகுறா? ரொம்ப கலகலப்பா. யார்கிட்ட? எல்லார்கிட்டையும் தான். குறிப்பா உன் புருஷன்கிட்ட. அவரை ஏன் உன் புருஷன்னு சொல்றீங்க? உங்க பிள்ளை அவர், அப்படி சொல்லுங்க. நெகிழ்ந்து போனாள் அன்னபூரணி. தாலி கழுத்தில் ஏறியதும் கணவனை மடியில் கட்டிக்கொள்ளும் ரகங்களுக்கு மத்தியில் என்றைக்கும் உன் பிள்ளைதான் என் கணவன் என்று சொல்லும் மாறுபட்ட பெண். அது இருக்கட்டும் நந்தினி, உன் புருஷன் கிட்ட நெருங்கி பழகுற அனிதா வெகுளி பொண்ணு அத்தை. இல்ல, உன் முன்னால அப்படி நடிக்கிறா. அத நம்பாத அத்தை. உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண வந்தானா வருண்? அத்தை, இதோ ராத்திரியாக போகுது. இது வரைக்கும் அவன் ஏன் வீடு திரும்பல சொல்லு. அவருக்கு என்ன வேலையோ? மண்ணாங்கட்டி அவ நல்லா வசீகரிச்சு வச்சிருக்கா. அவ பின்னால சுத்துறான், போதுமா? அத்தை, இனியும் உன்கிட்ட நான் மறைக்கல என்று தொடங்கி எல்லாம் சொல்லிவிட்டாள் அன்னபூரணி. சவால் விட்டுட்டு போறா. படிக்காத, வெளி உலகம் தெரியாத உங்க மருமகளால என் சுட்டு விரலை கூட அசைக்க முடியாதுன்னு சொல்றா. நந்தினி பேசவில்லை. இனிமே அவ என் பிள்ளை இல்ல, உன் புருஷன். அதுதான் இங்க முக்கியமான உறவு. அவ கையில இருந்து உன் புருஷனை நீ மீட்டுக்கோ, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா. அத்தை, சொல்லுமா, உனக்கு நான் பக்கபலமா இருக்கேன். என்ன செய்யணும்னா சொல்லு. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி சமயத்துல பக்கபலம் மனித உறவுகள் மட்டும் இல்ல அத்தை. புரியல, என்ன சொல்ற நீ? அவளுக்கு படிப்பு வேணும். தன் கால்ல சமூகத்துல நிக்க கூடிய அளவுக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும். அப்படி இருந்தாதான் போராட்டம் சாதகமா இருக்கும். படிப்பு எப்படி வியூகங்களை வகுக்கணும், இல்லைன்னா வகுத்த வியூகங்களை முறியடிக்கிறதுங்கிறத சொல்லி தரும். துணிஞ்சு கடைசி வரைக்கும் ஒரு கை பார்க்க அப்படி அந்த பெண்ணுக்கு தன் கல்வி துணை நிற்கும். அப்படியும் தன் போராட்டத்துல அவளால ஜெயிக்க முடியலன்னா பொருளாதார சுதந்திரம் தலை நிமிரும். போடா போன்னு புருஷனை உதற சொல்லும். என் கால்ல நின்னுக்க என்னால முடியும்னு உறக்க பேச வைக்கும். இதெல்லாம் இப்ப என்னால முடியுமா அத்தை? ஆடி போனாள் அன்னபூரணி. எத்தனை தெளிவு இவளுக்கு! இவளா படிக்காதவள்? வாழ்க்கையை, மனிதர்களை தெளிவாக படித்து வைத்திருக்கும் பெண். எத்தனை சத்திய வாக்குகள்! நந்தினி, என்கிட்ட என்ன இருக்கு? என்னால ஒரு சபையில வந்து 4 பேருக்கு மத்தியில ஈடு கொடுக்க முடியுமா? ஆங்கிலத்துல 4 வார்த்தை பேச முடியுமா? தர்க்க ரீதியா ஒரு விஷயத்த அணுக முடியுமா? என்ன முடியும் என்னால? நந்தினி, எனக்கு சங்கீதம் தெரியுமா? படிச்சவங்க மத்தியில ஒரு இங்கிதம் புரியுமா? உலக ஞானத்தை எடுத்துட்டு வர்ற பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் உண்டா? எதுல உசத்தி? கோவலன் மாதவி வீட்டுக்கு போனப்ப ஏன் கண்ணகியால தடுக்க முடியல? கலையரசி மாதவி எதன் மூலம் அவனை கவர்ந்தா? கண்ணகி கிட்ட அதெல்லாம் இருந்திருந்தா கோவலன் போயிருப்பானா? இத கூட நான் படிச்சதில்லத்த. சிலப்பதிகாரம் கதை எங்க அம்மா சொல்லித்தான் எனக்கே தெரியும். இன்னைக்கு இந்த பூமியில வேற வேற ராகத்துல சிலம்பு ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கல்யாணம் ஆன ஆண்கள் மாற்றான் பெண்ணை நாடி போக காரணம் அடிப்படையில கோளாறு. தன் மனைவி கிட்ட இல்லாத பல விஷயங்களை இன்னொரு பெண் கிட்ட காணும் போது மனசு பேதலிக்குது. உங்க பிள்ளை மட்டும் விதிவிலக்கா இதுக்கு? அவனை நீ நியாயப்படுத்துறியா நந்தினி? இல்ல, என்ன நானே நொந்துக்கிறேன். என்ன மன்னிக்கணும் அத்தை. நீங்க இத்தனை வருஷ காலம் உங்க ராஜாங்கம் தான் இந்த வீட்ல. அப்பாவும் அவரும் நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டினதில்ல. ஏன்? உங்களுக்குன்னு ஒரு உத்தியோகம் இருக்கு, சமூகத்துல ஒரு தகுதி இருக்கு. எதுவும் இல்லைனா உங்களை மதிப்பாங்களா? அவ்வளோ ஏன்
நீங்க ஏன் எல்லா தகுதிகளும் நிறைஞ்ச ஒருத்திய உங்க மருமகளா தேர்ந்தெடுக்கல? நந்தினி, நான் சொல்றேன், உங்களை உங்க மருமகள் மிஞ்சி இந்த குடும்பத்தை கைப்பற்ற கூடாதுங்கிற காரணம்தான் சரிதானா? அன்னபூரணி மையத்தில் தாக்கப்பட்டாள். சரியான இடத்தை தேடி அறைந்து விட்டாள். உங்களை நான் குறை சொல்லல அத்தை. உங்க காலடியில விழுந்து கிடக்க நான் காலம் முழுக்க தயாரா இருக்கேன். அது முக்கியம் இல்ல நந்தினி. உன் புருஷனை நீ கை நழுவ விட்டுறாத. என்னை விட்டு அவர் நழுவ மாட்டார்னு நான் நம்புறேன். இரு, அருவிக்கட்டத்தனமா பேசாத. விரலை உயர்த்தி அவனை பெத்த தாயான என்கிட்ட அவ சவால் விட்டுட்டு போறா. இதுக்கு மேல என்ன வேணும்? சரி அத்தை, நான் என்ன செய்ய முடியும்? என்னடி கேள்வி இது? போராடு. நீ மட்டும்தான் ஓ வாழ்க்கைக்காக போராட முடியும். போராட என்கிட்ட என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. ஒரு பெண்ணுக்குரிய சகல ஆயுதங்களும் இருக்கு. போராட நான் சொல்லி தரணுமா? சாதுரியம், அறிவு, காட்டுற ஸ்நேகம், இதுக்கெல்லாம் தெளிவு வேணும் அத்தை. என்கிட்ட இருக்கா? பெரியசாமி குறுக்கிட்டார். ஏமா இல்ல? உலகத்தை இத்தனை துல்லியமா எடை போட்டு வச்சிருக்கிற உன்னை விட படிச்ச பெண் எந்த விதத்துல உசத்தி? அனுபவ படிப்புக்கு எந்த கல்லூரியில மாமா பட்டம் தர்றாங்க? இங்க குடும்ப கல்லூரியில தருவாங்கம்மா. ஒரு பெண் உயர உயர பறந்தாலும் ஒரு நாள் தரை இறங்கித்தானமா ஆகணும். வெளியில போய் கை நிறைய சம்பாதிக்கலாம், ஊரெல்லாம் உன்னை மெச்சலாம். ஆனாலும் நீ வீடு திரும்பித்தானே ஆகணும். உனக்குன்னு ஒரு கணவன், ஒரு குடும்பம் இல்லைனா போறவன் வர்றியான்னு கேட்க மாட்டானா? அப்பா, உங்க அத்தை படிச்சவ, நிறைய சம்பாதிக்கிறா. அவ வச்சதுதான் இந்த வீட்டுல சட்டம். இன்னைக்கு சமூகத்துல கம்பீரமா பவனி வர்றா. நாளைக்கே நான் செத்துட்டா அந்த மங்களத்தை படிப்பால, தான் சம்பாதிக்கிற பணத்தால உங்க அத்தையால வாங்கிட முடியுமா? அன்னபூரணி மின்சாரம் தொட்டாள். என்ன பேசுறீங்க? நெருப்புனா வாய் வேகாது பூரணி. நாங்க ஆண்கள் எல்லாத்துக்கும் அடங்கி போறோம்னா காரணம் இயலாமையோ பயமோ இல்ல. கோழைகளும் உதவாக்கரைகளும் எங்கள்ல உண்டு. ஆனா பெரும்பாலானவங்க அடங்க காரணம் அமைதியை விரும்பி குடும்பத்துல குழப்ப வேண்டாங்கிற சிந்தனை. இத உன்ன மாதிரி மனைவிகள் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. உங்க ஆர்ப்பாட்டம் அதிகம்தான் ஆகுது. அன்னபூரணியால் நிற்க கூட முடியவில்லை. பெரியசாமியா இப்படி பேசுகிறார்? ஒரு வகையில உன் பிள்ளைய சொல்லி குற்றம் இல்ல. நீ விதைச்சது அப்படி அறுவடை செய்யற அவளும் நந்தினிக்கு. உனக்கு சாதகமான புருஷனா நான் இருந்துட்டேன், இனியும் இருப்பேன். அதனால உன் கொடி எப்பவும் கம்பீரமா பறக்கும். புரியுதா? இப்ப எந்த ஒரு பெண்ணும் நெஞ்ச நிமிர்த்திட்டு பெருமையா நிக்கணும்னா அவளுக்கு சாதகமா பக்கபலமா புருஷன் அமையணும். இல்லேனா அவ போராடத்தான் வேண்டி வரும். உன் வெற்றிக்கு நானும் ஒரு காரணம்னு இப்ப புரியுதா? நந்தினிக்கு வழி இல்ல. அவளோட உறவுல குழப்பம். காரணம் நம்ம வளர்ப்பு. சாரி, உன் வளர்ப்பு சரியில்லை. என்ன சொல்றீங்க? உன் சுயநலம் காரணமா நம்ம வருண மடியில வச்சுக்கணும்னு நினைச்சு நந்தினிய நீ தேர்ந்தெடுத்த. திடீர்னு அனிதா கோஸ் வந்து ஒரு வெளிச்சம் காட்டி இருக்கா. இருட்டுல இருந்த உன் பிள்ளை வெளிச்சம் வந்த சந்தோஷத்துல அதை இனி விட்டுறக்கூடாதுன்னு முடிவு செஞ்சுட்டான். அப்படின்னா அவளுக்கே அவனை தார வாக்க சொல்றீங்களா? அது நந்தினி சாமர்த்தியம். நீ படிச்ச அகட விகடங்களை அவளுக்கு பழக்கு. இந்த வீட்ல நந்தினி முக்கியம்னு முதல்ல உன் பிள்ளைக்கு உணர்த்து. அவளுக்கு தலைவிங்கிற ஒரு ஸ்தானம் வேண்டாமா? அத அவளுக்கு முதல்ல உணர்த்து. லேடிஸ் கிளப்ல மீட்டிங் போட்டு பெண் உரிமை பத்தி பேசிட்டு வீட்ல வந்து விவகாரம்னா என்ன அர்த்தம்? அன்னபூரணி எழுந்தாள். வரட்டும், அவனை 2ல 1 நான் பாக்குறேன். இனி விட மாட்டேன். என்ன செய்ய போற? ஆங்கில புலமையும் உத்தியோகமும் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு பலம்னு இல்ல. நந்தினிய நான் எப்படி பலப்படுத்த போறேன்னு பொறுத்திருந்து பாருங்க. பெரியசாமி நந்தினியின் எதிரே இருந்தார். இடம் நந்தினியின் பிறந்த வீடு. சற்று தள்ளி உட்கார்ந்திருந்தான் வருண். இனிமே என்னம்மா செய்ய போறோம்? இப்ப நான் வீட்டுக்கு போகணும். அத்தை வந்துடுவாங்க. இரு நந்தினி, அம்மா வந்ததும் நீ வீட்ல இல்லைனா உன்னை அம்மா கேள்வி கேட்க மாட்டாங்க, விரட்ட மாட்டாங்க. அம்மாவோட மனநிலை மாற தொடங்கியாச்சு. அப்புறம் எதுக்குமா இனிமே வேஷம்? பக்குவமா ஒரு கட்டத்துல கலைச்சிட வேண்டியதானே? இல்லப்பா, கலைக்கிற நேரம் இன்னும் வரல. இப்பதான் கணிஞ்சு வருது. அவ உணர தொடங்கியாச்சு நந்தினி. தெரியும்பா, சிந்திக்க அத்தை தொடங்கிட்டாலும் அணுகுமுறையில நம்ம கிட்ட ஒரு மென்மை இருக்கிறதால அத்தையோட பழைய குணங்கள் அடி மனசுல கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதனால நாம சலசலன்னு இருந்தா அந்த மிருக குணம் திரும்பவும் வெளியில வந்து போராட்டத்தை தொடங்கிரும். அப்படியா சொல்ற? ஆமா. சரி, என்ன பண்ண போற? அதிரடியா சில விவகாரங்களை இனிமே நடத்தணும். அதுதான் அத்தைய முழுமையா மாத்தும். என்னமா அது? சொல்றேன் வருண், அனிதா கூட உங்க உறவு இன்னும் நெருக்கமாகணும். இப்பவே நெருக்கமா தானே இருக்கு. கண்ணடித்தான் வருண். நான் அத சொல்லல.
அந்த நெருக்கம் தீவிர ஈடுபாடு அத்தைய பெரிய அளவுல பாதிக்கணும். எப்படி சொல்ற நீ? கிட்ட வாங்க அப்பா, நீங்களும் தான், நந்தினி சொல்லிக்கொண்டே போனாள். இந்த நாடகத்தோட முடிவு விகாரமா இருக்குமேமா? இருக்காது, அதுக்கு நான் உத்தரவாதம். என் டைலாக் இன்னைக்கு என்னம்மா? இனிமே உங்க சொந்த டைலாக் தான். விலாசி தள்ளுங்க, வாங்க. பெரியசாமி உற்சாகமாக புறப்பட்டார். மாலை 6 மணிக்கு அன்னபூரணி வந்து விட்டாள். முகம் கை கால் கழுவி வேறு சேலைக்கு மாறி அப்பாடா என்று கூடத்தில் வந்து உட்கார்ந்தாள். அத்தை, காஃபி. அதை வாங்கி கொண்டு நந்தினியை பார்த்து இதமாக சிரித்தாள். காஃபி குடித்து முடித்ததும், என் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வா நந்தினி. கொண்டு வந்து தந்தாள் நந்தினி. அன்னபூரணி அதிலிருந்து சம்பள கவரை உருவினாள். இந்தா, இத பிடி. என்ன அத்தை இது? என் சம்பள கவர். பிடித்தம் போக 30,000 சில்லறை இருக்கு. இத என்கிட்ட எதுக்கு? உன்கிட்ட தான் இனி தரணும். காரணம், குடும்ப தலைவி நீதான் இனிமே. மருமகள் சம்பாதிச்சு கொண்டு வர்ற பணத்தை எத்தனையோ வீடுகள்ல மாமியார் கையில தர்றதில்லையா? இங்க தலைகீழ், அவ்வளவுதான். அத்தை, சொல்லு. நீங்க தலை இருக்க நான் ஏன் வாள் ஆடணும்? தலைக்கும் தளர்வு வரும் இல்லையா ஒரு நாள்? அடுத்த தலை முளைக்க வேண்டாமா? நான் எப்படி குடும்ப பட்ஜெட் போடுவேன்னு சொல்றேன். அதை விட பெட்டரா உன்னால போட முடியும்னா போடு, நான் ஒப்புக்கிறேன். வருண் கொஞ்ச நேரத்துல சம்பளத்தோடு வருவான். அவனும் இனி உன் கையில தான் தரணும், சரிதானே? பெரியசாமி வெளியே வந்தார். ஏன் பூரணி இந்த மாற்றங்கள் எல்லாம்? இவ தலைவிங்கிற உணர்வு அவனுக்கு வரணும். முதல்ல இவளுக்கே வரணும். அப்பதான் நல்லது நடக்கும். மணி இரவு 7:30 ஆகிவிட்டது. 8 ஆகிவிட்டது. 8:30 ஆகிவிட்டது. வருண் வரவில்லை. இப்போதெல்லாம் சரியான நேரத்துக்கு அவன் வீடு திரும்புவதில்லை. 9 அடித்து 10 நிமிடங்களுக்கு வந்து நின்றான். படியேறும்போது தடுக்கி கொண்டான். மெதுவா வாங்க. சோஃபாவில் சரிந்தான். அருகில் வந்து உட்கார்ந்தாள் அன்னபூரணி. அவனிடமிருந்து ஒரு மாதிரி வாசனை வந்தது. திடுக்கிட்டாள் பூரணி. வருண், என்ன குடிச்சிருக்கியா நீ? லேசா. எப்பல இருந்துட அந்த பழக்கம்? அவள் குரலில் பதட்டம் தடவப்பட்டிருந்தது. புதுசா ஒரு கிளப்ல என்ன மெம்பரா சேர்த்து விட்டுருக்கா அனிதா. அது பெரிய மனுஷங்க வர்ற கிளப். நாமும் குடிக்கலனா அசிங்கமா போயிடும். அதான். நீ மனுஷனாடா? ஏன்? எத்தனை பண்புள்ள பிள்ளையா உன்னை நான் வளர்த்தனேன். ஏண்டா இப்படி சீரழிஞ்சு போய் நிக்கிற? ஆத்திரமுட்டி அழுகையில் உடைந்தாள் அன்னபூரணி. அடிமையா வளர்த்துன, இப்பதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அத நான் உற்சாகமா கொண்டாடுறேன். எனக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது யார் தெரியுமா? அனிதா. வருண், ஏண்டா இப்படி தலைகீழா போயிட்டு இருக்க? நீ கிளப்ல மெம்பரா இருக்கலாம், நான் இருக்க கூடாதா? நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலடா. ஒழுக்கம் கெட்ட கிளப்ல மெம்பர் இல்ல. குடும்ப பொம்பளைக்கு எதுக்கு லேடிஸ் கிளப்பு? உனக்கே நாட்டு பிரச்சனை. வீடே அலங்கோலமா இருக்கு. அதை ஒழுங்குபடுத்தவே தெரியாத நீ இந்த தேசத்தையா சீர்திருத்த போற? அன்னபூரணிக்கு அடுத்த அடி. நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன், என் பொண்டாட்டி பயப்படுறா. நீ குடிக்காம வந்தும் உன் புருஷன் தினமும் உன்னை கண்டு பயந்தாரே, அது ஏன்? பெரியசாமி வாயை மூடிக்கொண்டு முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டார். சிரிப்பு பீறிக்கொண்டு புறப்பட்டது. சொல்லு, ஏன் பயப்பட்டார்? உன் புருஷன் பேச்சை கேட்டு நடந்தியா நீ? எதுக்காவது அவரை அனுமதி வாங்கினியா? எதுக்கு? எதுடா சம்பந்தம்? பேசாத. நான் 3 லாட்ஜ் போட்டிருக்கேன். கெட்ட கோவம் வரும் எனக்கு. அன்னபூரணி மிரண்டாள். சொல்லு, உன் புருஷனுக்கு அடங்குனியா நீ? நான் மட்டும் நல்ல பிள்ளையா, நல்ல புருஷனா வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கணும்னு எப்படி நீ எதிர்பார்க்கலாம்? வருண், வாய மூடு. இனிமே நான் குடிப்பேன். சமூகத்துல நான் பெரிய மனுஷன்னு சொல்ல என்னெல்லாம் தகுதிகள் உண்டோ அதுக்கெல்லாம் முயற்சி செய்வேன். உன் சம்பளம் எங்கடா இருக்கு? எடு அத. உன்கிட்ட ஏன் நான் தரணும்? வேண்டாம், என்கிட்ட நீ தர வேண்டாம். நந்தினி கிட்ட கொடு. யாரு நந்தினி? உன் பொண்டாட்டி. இந்த வீட்டுக்கு அவதான் இனிமே தலைவி. ஓ, உன்னை பதவியை விட்டு இறக்கிட்டாளா? அப்பாவை நீ ஜனாதிபதியாக்கி பிரதமர் பதவிய உன்கிட்ட வச்சிருந்த. உன் ஆட்சியை இவ வந்து கலைச்சிட்டாளா? என்ன காரணம் சொன்னா ஆட்சி கலைப்புக்கு? வருண், தண்ணி கட்சி தொடங்கிட்டாளா? சத்தியமா இவளுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். என் ஓட்டு அனிதாவுக்கு தான். அனிதாவைத்தான் நான் ஆதரிப்பேன். மத்தவங்க கிட்டையும் அவளை ஆதரிக்க சொல்லி பிரச்சாரம் பண்ணுவேன். அவளை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் பாரு. அன்னபூரணி கோபமாக எழுந்திருக்க அருகில் வந்தாள் நந்தினி. அத்தை, அவர் நிதானத்துல இல்ல. நீங்க சொல்றது எதுவும் அவருக்கு புரியாது, விட்டுருங்க. யாருடி நிதானத்துல இல்ல? நான் நிதானம் தவற மாட்டேன். எங்க அப்பா குணம் எனக்கு. நைனா, நீயும் குடி. குறைஞ்சபட்சம் உன் பொண்டாட்டிய திட்டுற தைரியமாவது உனக்கு வரட்டும். தெளிஞ்சிட்டா திட்ட முடியாது உன்னால. நந்தினி அருகில் வந்தாள். வாங்க. எங்கடி?
வாங்க. அவனை கைத்தாங்களாக பிடித்து உள்ளே அழைத்து போனாள். 10 நிமிடங்கள் கழித்து வெளிப்பட்டாள். என்னம்மா பண்றான்? தூங்குறார். சாப்பிட வாங்கத்த. கொஞ்சம் விஷம் இருந்தா குடு நந்தினி, குடிச்சிட்டு நான் போயிடுறேன் ஒரேடியா. அத்தை என்ன பேசுறீங்க? அவள் கேட்டதுதான் தாமதம். ஓவென்று அழத் தொடங்கி விட்டாள் அன்னபூரணி. பதறி போனாள் நந்தினி. அத்தை என்ன இது? எத்தனை ஒழுக்கமா என் பிள்ளைய நான் வளர்த்தேன். என் எதிரில நின்னு அவன் பேச மாட்டான். அத்தனை அடக்கமும் மரியாதையும் வச்ச வருண் என்னெல்லாம் கேள்வி கேட்டா இன்னைக்கு. அவர் கேட்கல அத்தை, உள்ள போன சரக்கு பேசுது. ஒரு உத்தமிய மனைவியா தேடியும் தந்தேன், ஆனாலும் தோத்துட்டேன். நல்லவனை விட வல்லவனுக்கு தான் மதிப்பு இங்க. அத்தை என்ன நம்பு நந்தினி, இவருக்கு ஒரு நல்ல அடக்கமான மனைவியா நான் நடக்கல, ஆனா என் பிள்ளைக்கு நல்ல தாயா இருந்திருக்கேன். நல்ல மனைவிதான் பண்பான தாயா உருவெடுக்க முடியும். முதல் உறவுல நான் தவறிட்டேன், அதுக்கான தண்டனையத்தான் அனுபவிக்கிறேன். எனக்கு வெறுத்தாச்சு. இனிமே எந்த உறவு வேண்டாம். திரும்பவும் அழத் தொடங்கினாள். நந்தினி பெரியசாமியை பார்த்தாள். நீ உள்ளே போ என்று சைகை மூலம் அவர் சொல்லிவிட்டு மனைவியை நெருங்கினார். அருகில் மிக அருகில் வந்து அவள் உச்சந்தலையில் கைப்பதித்தார். நிமிர்ந்து பார்த்தாள் அன்னபூரணி. அழுகை இன்னும் பெரிதானது. என்ன மன்னிச்சிடுங்க, நான் இத்தனை காலம் உங்களை நடத்தின விதம்தான் பிள்ளை ரூபத்துல தண்டனையா வந்து சேருது. என்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் பண்ணின பாவத்தை கழுவ முடியாது. இனிமே உங்களை மீறி அடுத்த காலம் நான் வெளியில வைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டார் பெரியசாமி. கதவு சந்து வழியாக ஒளிந்திருந்து இதை பார்த்த வருண் அவசரமாக நந்தினியின் கைகளை பற்றி குலுக்கினான். காலையில் குளித்துவிட்டு வருண் வந்தான். உடை மாற்றிக் கொண்டு புறப்பட்டான். வருண், உன்னோட நான் கொஞ்சம் பேசணும். ராத்திரி போட்ட சரக்கோட போத தீர்ந்திருக்கும்னு நம்புறேனா? அம்மா, நான் வேலைய ராஜினாமா பண்ண போறேன். எதுக்கு அத்தை? நந்தினி குறுக்கிட்டாள். ஆமா நந்தினி, கட்டாய ஓய்வு வாங்கிக்க போறேன். ஒரு கணிசமான தொகையும் மாதாந்திர பென்ஷனும் கிடைக்கும். அது எனக்கும் அப்பாவுக்கும் போதும். வருண் பேசவில்லை. பணம் கைக்கு வந்ததும் நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிருவோம். அத்தை என்ன பேச விடு நந்தினி. இந்த வீட்ல இருக்க எனக்கு பிடிக்கல. நான் வளர்த்த பிள்ளை தருதலையா ஆன பின்னால நான் தொடர்ந்து இந்த வீட்ல உரிமையோட வாழ்றதுல அர்த்தம் இல்ல. அவரை திருத்தி வாழ வைக்கிற கடமை உங்களுக்கு இல்லையா அத்தை? ஒருத்தரை திருத்தவும் நமக்கு யோக்கியதை வேணும் நந்தினி. அது உனக்கு உண்டான என் பிள்ளை என்னையே திருப்பி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இத்தனை நாள் நான் மோசமான ஒரு சர்வாதிகாரியா இந்த வீட்ல வாழ்ந்தாச்சு. அறுத்துக்கிட்டு போற அவசரத்துல திசை தெரியாம என் பிள்ளை ஓடிட்டு இருக்கான். அவனை அப்படி ஓட விட்ட பாவினா இனிமே ஏண்டா ஓடுறேன்னு எப்படி கேக்குறது? என் புருஷனுக்கு பணிவிட செஞ்சுட்டு இழந்த என் நாட்களை மீட்க போறேனா? அப்ப ஏன் கதி? நீ போராடி உன் புருஷனை மீட்க பாரு. கோழைகள் இழக்கிறத தவிர வேற வழி இல்ல. நீ கோழையா இருக்கிற காரணத்தாலதான் வருணுக்கு இத்தனை தைரியம் வந்தது. பெரியசாமி முன்னால் வந்தார். நீ அவ மேல குற்றம் சாட்டக்கூடாது பூரணி. இல்ல, அவ மேலையும் குற்றம் உண்டு. நான் இத்தனை வருஷங்கள் அடங்கா பிடாரியா இருக்க ஒரு வகையில நீங்களும் காரணம். என்ன? ஆமா, உங்களுக்கும் என்கிட்ட அடிமையா வாழ்றதுல ஒரு சுகம் இருந்தது. சோம்பேறித்தனம் கலந்த சுயநலம். உலகம் என்ன பேசினாலும் பழிய என் மேல தூக்கி போட்டுறலாம். எஸ்கேபிசம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப பல கணவர்மார்கள் கிட்ட உள்ள துர்க்குணம் இது. பூரணி, உண்மை அதுதான். உங்க சுயநலம் கலந்த கோழைத்தனம், என் ஆணவ போக்கு ரெண்டும் அவனை பாதிச்சிருக்கு. அத முளையில கிள்ளி வாழ்றது இனி நந்தினி சாமர்த்தியம். அத்தை, ஆமா, உன் புருஷனை திருத்துறது உன் பொறுப்பு. நான் இனிமே என் புருஷனுக்கு நல்ல அடங்கின மனைவியா இருப்பேன். அப்படியா? சரி அத்தை. வருணை நெருங்கினாள். எங்க போறீங்க? இது மாதிரி கேட்டா எனக்கு பிடிக்காது. கேக்குற உரிமை உள்ளவ கேட்கத்தான் செய்வா. அப்படியா? பதில சாயங்காலம் வந்து சொன்னா போதுமா உனக்கு? அவகாசம் கேக்குற அளவுக்கு என்ன பதில எனக்காக வச்சிருக்கீங்க? இப்பவே சொல்லணுமா? ஆமா, அனிதா கூட சேர்ந்து வாழ நான் முடிவு பண்ணிட்டேன். வருண்! பூரணி அலறிவிட்டாள். இருங்க அத்தை, அவர் பேசட்டும். சொல்லுங்க, கட்டின மனைவி நான் இருக்க அனிதா கூட எப்படி உங்களால வாழ முடியும்? அத நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க இல்ல, சட்டம் தீர்மானிக்கணும். பெண்ணுக்கு பெண் அடல்ட்ரி கேஸ் போட முடியாதுன்னு அத்தை கிட்ட அவ சட்டம் பேசியிருக்கா. பைக்காமி சட்டப்படி குற்றம்னு நான் வழக்கு தொடரலாமா? செக்ஷன் என்னன்னு சொல்லவா?
அன்னபூரணி மிரண்டு போனாள். நந்தினியா பேசுகிறாள்? மிஸ்டர் வருண், it is a relevant, illegal and irresponsible act. Anybody can object or survive. Nobody will question it. Can you able to understand me? பெரியசாமி விசில் அடிக்க விரல்களை வாய்க்குள் நுழைத்து விட்டார். அன்னபூரணி நெருங்கினாள் நந்தினியை. அம்மாடி, நீ படிச்சவளா? இருங்கத்த, வந்துட்டேன். சொல்லுங்க சார், என்ன என்கிட்ட இல்லைன்னு அவளை தேடி போனீங்க? அவளுக்கு நிகரா ஆங்கிலம் பேசட்டுமா, கதை எழுதட்டுமா, ஓவியம் வரையட்டுமா, மேடையில உட்கார்ந்து பக்கவாத்தியத்தோட 1 மணி நேரம் கீர்த்தனைகள் பாடட்டுமா? வாட் கேன் ஐ டு? அன்னபூரணி உற்சாகமாகிவிட்டாள். உனக்கு எல்லாம் தெரியுமா? அன்னபூரணியிடம் இப்போதும் பேசவில்லை நந்தினி. பதில் சொல்லுங்க மிஸ்டர் வருண். நான் இப்போ உனக்கு எந்த பதிலும் சொல்ல தயாரா இல்ல. சாயங்காலம் வந்து சொல்றேன். அனிதா கிட்ட ஆலோசனை கலந்துதான் எனக்கு பதில் சொல்லணுமா? எஸ். சரேலென இறங்கி போய்விட்டான். என்ன திமிர் பாத்தியா அவனுக்கு? அது போகட்டும், எந்த அனிதா வந்தாலும் இனி ஓ எதிரில நிக்க முடியாது. இத்தனை திறமைகளை ஒளிச்சு வச்சுட்டா எனக்கு கட்டுப்பட்டு நடந்த நீ. திறமைகள் வேறு, உறவு வேற அத்தை. அவரை பெத்த தாய்னு நீங்க ஆன பின்னால நான் கற்ற வித்தைகளை உங்ககிட்ட காண்பிக்கவா முடியும்? அன்னபூரணி அவளை நெருங்கி அணைத்து கொண்டாள். நீ வேலைக்கு ஏன் போகல? போயிட்டு தானே இருக்கேன். பெரிய லீவ்ல இருக்கேன். மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற வேலை. இன்னும் என்னெல்லாம் ரகசியம் வச்சிருக்க உன்கிட்ட? சாயங்காலம் அவர் வரட்டும், சொல்றேன். அலுவலக செட்டில்மெண்ட் தொடர்பாக அன்னபூரணி புறப்பட்டு போய்விட பெரியசாமி நந்தினி எதிரில் வந்து நின்றார். அப்பா. என்னம்மா, சாயங்காலம் உச்சகட்டமா இன்னைக்கு? வருண் நேத்திக்கு அபாரமா நடிச்சான். மேல அதெல்லாம் தெளிச்சுக்கிட்டு தன் நடிப்பின் மூலம் பூரணிய நம்ப வச்சிட்டான். ஆமாப்பா. அன்னபூரணி முழுமையா திருந்திட்டா. நீ வருண் கிட்ட இங்கிலீஷ் பேசினப்ப அவன் முகத்துல ஒரு வெளிச்சம் வந்தது பாரு. அதுதான் பெண் விடுதலையோட நிதர்சனமான ஒளி. பெண்ணோட யதார்த்தமான பிரச்சனைகளை அண்ணன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா. இனிமே வேஷம் களைஞ்சு நிஜம் வெளிப்பட்டாலும் அவ ஆத்திரப்பட மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கே வந்தாச்சு. இப்ப சந்தோஷமாப்பா? ரொம்பமா. என் மனைவியோட ஆணவத்துக்கு என் இயலாமையும் ஒரு காரணம்னு நீ நிரூபிச்சிட்ட நந்தினி. உன் நாடகத்துல அதிகாரம் அகம்பாவம் ஏதும் இல்ல. மென்மையா வன்முறை இல்லாம நீ நடத்தின நாடகம் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லம்மா, இந்த உலகத்துக்கே ஒரு பாடம். அப்பா, சாயங்காலம் அவ வருவா. அனிதா வருவாளோ? அவளும் வருவா. அப்ப நீ எங்க இருப்ப? இங்கதான். போமா, அனிதா மாதிரி ஒரு முறை வேஷம் போட்டுட்டு நீ வா. உங்க அத்தைக்கு முன்னால வேஷத்தை நீ கலைச்சா அத்தை சித்திர மாட்டா. சிரித்தாள் நந்தினி. இந்த நாடகத்தோட உச்சகட்டத்துல உங்களுக்கு ஒரு ஷாக் வச்சிருக்கேன்பா. என்னமா அது? சாயங்காலம் தெரியும். மாலை 6 மணி சுமாருக்கு வருண் வருகைக்காக 3 பேரும் காத்திருந்தார்கள். நந்தினி இங்கேயே இருக்கிறாளே என்று பெரியசாமி கவலைப்பட்டார். வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. கதவு சாத்தி இருந்தது. தட்டினான் வருண். திறந்தாள் நந்தினி. காலை உள்ளே வைத்த வருண் திரும்பி பார்த்து, உள்ளவா அனிதா? குரல் கொடுத்தான். அனிதா நுழைந்தாள். பெரியசாமிக்கு மயக்கமே வந்துவிட்டது. விழாமல் இருக்க சுவரை பிடித்து கொண்டார். வணக்கம். அனிதா எல்லோருக்கும் சேர்த்து கும்பிட்டாள். பெரியசாமியால் பொறுக்க முடியவில்லை. என்னம்மா நந்தினி இது? அனிதான்னு ஒருத்தி நிஜமாவே உண்டா? வாங்க அனிதா, உட்காருங்க. நந்தினியின் முகஜாடையில் இருந்த அனிதா கூச்சத்துடன் சோபாவில் உட்கார்ந்து கொண்டாள். அன்னபூரணி நிஷ்டூரமாக அவளை பார்க்க, ஒரு நிமிஷம் அனிதா, உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னால நடந்த கதைகளை எங்க மாமியாருக்கு ஒரு முன்னோட்டம் விடணும். விட்டுறேன். குறும்பாக சிரித்த நந்தினி, நந்தினி நீ என்ன சொல்ற? நந்தினி இதுவரை 3 பேருமாக சேர்ந்து நடத்திய சகல நாடகத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாள். அப்படின்னா நீ அனிதாவா நடிக்கலையா? அனிதா நிஜமாவே உண்டா? ரெண்டுமே நிஜம்தான்பா. என்னம்மா சொல்ற? நாம நடத்தின முழு நாடகத்திலையும் அனிதா வேஷம் கட்டுனவ நான் தான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா இந்த அனிதா என்னுடைய தோழி. இவ உருவ ஒற்றுமைய புரிஞ்சு கங்கா வந்து உங்க குடும்ப பிரச்சனைகளை சொன்னப்ப இந்த உருவ ஒற்றுமைய உபயோகப்படுத்த நினைச்சேனா. இவகிட்ட எல்லா விவரமும் சொன்னேன். இவளை நான் பயன்படுத்தல. அண்ணாமலை மன்றத்துல பரிசு வாங்கினது இவதான். அத்தையோட கிளப்புக்கு வந்தவதான் நான். அனிதா சிரித்தாள். சமூக சேவை செஞ்சா பத்திரிக்கையில வருது. ஆனா ஓசைப்படாம ஒரு குடும்பத்து மூலம் சமுதாயத்துக்கே நீதி சொன்ன நந்தினி மாதிரி பெண்கள் நிறைய நம்ம மத்தியில உருவாகணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் புறப்படுறேன். இருங்க அனிதா, சாப்பிட்டுட்டு போகலாம். வேணா நந்தினி, நான் வர்றேன். என்னங்க, அனிதாவை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. வேண்டாம் வருண், எல்லாரும் ஒன்னு சேர்ந்த நேரம். உங்க சந்தோஷ நிமிடங்களை நான் அபகரிக்க விரும்பல. குட் பை. அனிதா இறங்கி நடந்தாள்.
சரி, ராத்திரி சமையல கவனிக்கணும்னா. நந்தினி பரபரப்புடன் சமையல் கட்டுக்குள் நுழைய அங்கே அன்னபூரணி காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள். பெரியசாமி தேங்காயை துருவி கொண்டே நந்தினியை பார்த்து கண்களை சிமிட்டினார்.